மோஸ்ட் லோ பேஸ்ல அப்ப இருந்தது. இப்ப எல்லாமே ரொம்ப ஹெக்டிக்கா இருக்கு. மார்னிங் இது பண்ணோம், சாயந்தரம் அது பண்ணோம், திருப்பி எங்க போனோம் அங்க போனோம், ஒரு மாதிரி டைம் பவுண்டாவே எல்லாத்தையும் வச்சு நம்ம ஆல்சோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா விளையாடுறதுக்கு இடம் கிடையாது, சின்ன பசங்களுக்கு விளையாடுறதுக்கு இடம் கிடையாது. ஸோ அதனால அவங்க ஒரு ஸ்போர்ட்லேயே ஸ்பெஷலைஸ் பண்ணிடுறாங்க. டக்குன்னு அந்த ஸ்போர்ட்டில் கோச்சிங் கிளாஸ் போகிறாங்க, ஸ்பெஷலைஸ் பண்ணுறாங்க. I was doing some research on Chinese table tennis culture. நிறைய நான் நம்பர்ஸ் எடுத்து வச்சிருந்தேன். சைனா டேபிள் டென்னிஸ் காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலேஜ் இருக்கு. Where they produce literally நம்ம ஊர்ல எப்படி டாக்டர் இன்ஜினியர் சொல்லுவாங்க அது மாதிரி they produce table tennis graduates. 80 million people அங்க வந்து டேபிள் டென்னிஸ் விளையாடுறாங்க on a serious level. 300 million people டைம் பாஸ்க்கு ஜாலிக்கு டேபிள் டென்னிஸ் விளையாடுறாங்க. 7 பேருக்கு ஒரு டிடி போர்டு இருக்கான். 42 கோல்டு மெடல் வரைக்கும் ஒலிம்பிக்ஸ்ல 37 சைனா வச்சிருக்காங்க. இப்போ நீங்க as a parent இப்போ பையனை வந்து ஒரு இன்ஜினியர் ஆக்கணும்னா you are willing to wait 16 years நீங்க வெயிட் பண்றீங்க. ஒரு சாம்பியன் ஆனனா மட்டும் ஒரே வருஷம். அடுத்த வருஷத்துல இன்னைக்கு போட்டீங்கன்னா நான் அடுத்த வருஷம் அவன் சாம்பியன் ஆயிடணும். இது எந்த விதத்துல இது எல்லாத்துலயும் ஏறி ஓட்டலாம்னு நினைக்கிறேன். I think every academy deserves to actually have this as a poster நினைக்கிறேன். Sharath Kamal, it takes 16 years to produce an engineer. How can you produce அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம் நினைக்கிறேன். வணக்கம் மக்களே, இன்னும் ஒரு எக்ஸைட்டிங் எபிசோட் இன் பிரேக்கிங் பேரியர்ஸ் வித் பேக்ஸ். ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் இருக்கார் இன்னைக்கு. அது இவரை பற்றி சொல்லணும்னா இந்தியன் டேபிள் டென்னிஸ் ஹிஸ்ட்ரியில் அவர் இந்தியன் டேபிள் டென்னிஸ் எடுத்திங்கனாலே இவர் ஒரு டிக்ஷனரி. இந்தியன் டேபிள் டென்னிஸுக்கு ஒரு இன்ஸ்டியூட் வச்சாங்கன்னா அதில் இவர் தான் டீன் அப்படின்னு சொல்லலாம். வெல்கம் ஷரத் கமல், பத்மஸ்ரீ, கேல் ரத்னா அவார்ட். உங்களை பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம். மல்டிபிள் டைம் காமன்வெல்த் கேம்ஸ் கோல்டு மெடலிஸ்ட், ஏஷியன் கேம்ஸ் மெடலிஸ்ட், 5 டைம் ஒலிம்பியன் ஷரத். அதாவது உங்களை பற்றி நான் அப்படியே பார்த்தே வரும்போது பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், பல பேரோட கனவு. பட் இங்கே ரியாலிட்டி. தேங்க்யூ ஸோ மச் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், வெல்கம் ஆன் த ஷோ. எப்படி இருக்கீங்க? தேங்க்ஸ் பேக்ஸ், ரொம்ப நல்லா இருக்கு. இங்கே வந்தது இப்போ தான் ஒலிம்பிக்ஸ்லேருந்து முடிச்சுட்டு வந்தோம். கரண்ட்டாக இந்த அல்டிமேட் டேபிள் டென்னிஸ் விளையாட்டுருக்கோம் சென்னையில். நடுவில் ஐம் ரியலி ஹாப்பி டு ஜாயின் யூ அண்ட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸஸ் கொஞ்சம் ஷேர் பண்ணுறதுக்கு லுக்கிங் ஃபார்வர்ட். லவ்லி ஷரத். ஷரத், அதாவது இந்த 4லேருந்து 40 வயசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் எடுத்தா நீங்கள் தான் ஆக்சுவலாக அதுக்கு ஹீரோ ஆகணும்னு நினைக்கிறேன்ல. ஸோ இவர் டேபிள் டென்னிஸ் ஜர்னி ஒரு 4-year-old கிட்லேருந்து ஆரம்பிச்சு ஒரு 42ல் 5th டைம் ஒலிம்பிக்ஸ் நீங்கள் இருந்தீங்க. ஹவு டு டிஸ்கிரைப் திஸ் ஜர்னி? ரொம்ப லாங்குங்க. அண்ட் அட் த சேம் டைம் நிறைய பேர் கேட்பாங்க டேபிள் டென்னிஸ் விளையாடலன்னா வேறு என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னு. ஆப்ஷனே இல்லை, சின்ன வயசுலேயே போட்டாங்க. எங்கள் அப்பா என்னை சின்ன வயசுலேயே போட்டார். அப்போதுலேருந்து எனக்கும் பிடிச்சி போயிடுச்சு டேபிள் டென்னிஸு. அண்ட் கொஞ்சம் லிட்டில் பிட் ஐ வுட் சே கொஞ்சம் ஃபார்ச்சுனேட். அப்பா அம்மா சப்போர்ட் இருந்தது. அப்பா சித்தப்பா கோச்சஸாக இருந்தாங்க. ஸ்கூலும் நல்லா சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க அந்த டைமில். ஸோ அதெல்லாம் அந்த சப்போர்ட் இருந்ததுனால தான் ஐ வாஸ் ஏபிள் டு பர்சியூ என்னோட பேஷன் ஆன் டேபிள் டென்னிஸ். ஸோ எஸ்பெஷலாக சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா நான் ஸ்டேட் லெவலில் நல்ல பிளேயராக தான் இருந்தேன். பட் நேஷ்னல் லெவலில் நெவர் பிளேட் ஃபார் இந்தியாலாம். அண்டர் 17 கேட்டகரியிலலாம் நான் இந்தியாவுக்கு ஜூனியர் கேட்டகரியிலாம் நான் இந்தியாவுக்கு ஆடினதே கிடையாது. பட் அப்படி இருந்தோம் ஐ வாஸ் ஏபிள் டு கண்டினியூ. அது ஏன்னா வீட்டில் கொஞ்சம் ஸ்போர்ட்டிங் பேக்ரவுண்ட் இருந்ததுனால தான் ஐ வாஸ் ஏபிள் டு கண்டினியூ அண்ட் சே இல்லை நான் வருவேன், ஐ வில் ட்ரை மை பெஸ்ட் அப்படின்றது. ஆக்சுவலாக அந்த டைமில் என்னோட அதிகமான நம்பிக்கை வந்து என்னோட அப்பா சித்தப்பாக்கு அவங்களுக்கு தான் இருந்தது. ஸோ அவங்களே வந்து டேபிள் டென்னிஸில் ஸ்டேட்டில் ஆடி இருக்காங்க, நேஷனல் கோச்சஸாக இருந்திருக்காங்க, எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. அண்ட் இன்டர்நேஷ்னல்லையும் பார்த்தாங்க. ஸோ அதனால் அவங்க அந்த சின்ன வயசுலேயே எனக்கு ஒரு இது ஒரு அந்த லெட்ஸே அந்த சின்ன வயசுலேயே தே பிளான்டட் அ ஸ்மால் சீட் சேயிங் தட் நேஷ்னல் சாம்பியன் நம்ம கிளப்லேருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க, சில பேர் வந்திருக்காங்க, ஒலிம்பிக்ஸும் ஆடிருக்காங்க. பட் இன்டர்நேஷ்னல் லெவலில் மெடல் வின் பண்ணணும், அது உன்னால் முடியும் அப்படின்னு அந்த சின்ன வயசுலேருந்து அவங்க சொல்லியே வந்து நான் நேஷ்னல் லெவல் வின் பண்ணும்போது கூட என்னோடய டார்கெட் எப்பவுமே ஓகே இதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும், எங்கே போகணும் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அதனால தான் என்னோட இன்டர்நேஷ்னல் ஒன்ஸ் நான் கெரியர் இந்தியாவுக்கு ஆட ஆரம்பித்த உடனே இன்டர்நேஷ்னல் கெரியரும் சேர்ந்தே வந்துடுச்சு. ஸோ 2003 தான் முதல் வாட்டி நேஷ்னல் சாம்பியன் ஆனேன். அப்போது 21 வயசு ஆயிடுச்சு எனக்கு. ஸோ அந்த ஜென்ரலி ஸ்போர்ட்டில் வந்து தட் இஸ் அ வெரி லாங் டைம். ஆமாம், 21 இயர்ஸ் தான் ஃபஸ்ட் டைமே டேபிள் டென்னிஸில் குளோபல் லெவலில் கம்பேர் பண்ணும்போது. ஸோ 21 இயர்ஸ்க்கு தான் நான் நேஷ்னல் சாம்பியனே ஆனேன். பட் 2004 another 8 months டைமில் 2000 டிசம்பரில் வின் பண்ணேன். பை ஆகஸ்ட் ஆல்ரெடி ஒலிம்பிக் குவாலிஃபை ஆகிட்டேன். காமன்வெல்த் கேம்ஸ் காமன்வெல்த் சாம்பியன்ஷிப்ஸோட ஃபஸ்ட்டு இந்தியன் டு வின் அ கோல்டு மெடல். சிங்கிள்ஸில் வின் பண்ணியிருந்தோம், டீமில் வின் பண்ணியிருந்தோம். ஸோ அதெல்லாம் கான்ஸ்டண்ட்டாக வந்துச்சு. தட்ஸ் பிகாஸ் ஐ டென்ட் ஸ்டாப், எங்கேயுமே நிற்கலை. கண்டினியூஸாக ஐ கெப்ட் ஓகே இது பண்ணியிருக்கோம், நெக்ஸ்ட் என்ன 2004 அந்த 2 மெடல்ஸ் வந்தோடனே 2006 அது காமன்வெல்த் கேம்ஸில் முதல் வாட்டி அதை டிஃபெண்ட் பண்ணியிருந்தேன் நான். ஸோ அந்த மாதிரி ஸ்லோவாக டேபிள் டென்னிஸ் என்னோடய ஜேர்னியும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்தியன் டேபிள் டென்னிஸோட இன்டர்நேஷ்னல் ஜேர்னியும் அந்த பீரியடில் வி ஸ்டார்டட் டூயிங் வெல். திங்க் அரவுண்ட் 2016 தான் வந்து
ஆஸ் அ டீமாக வந்து நிறைய பேர் நல்லா விளையாட ஆரம்பித்தோம். அது வரைக்கும் நான் தனியாக தான் பண்ணிட்டுருந்தேன். 2016 அந்த ரியோ ஒலிம்பிக் கேம்ஸில் 4 பேர் குவாலிஃபை ஆயிருந்தோம். 2 மென் 2 விமன். அண்ட் ஸ்லோலி 2018 மணிக்கா கோல்டு மெடல் வின் பண்ணியிருந்தா. விமனில் மென் டீம் கோல்டு வின் பண்ணோம். ஸோ அங்கேருந்து ஸ்லோவாக டேபிள் டென்னிஸோட ரேசிங் வாஸ் அட்லீஸ்ட் நான் என்ன எதிர்பார்த்தனோ 2004 2005 என்ன மாதிரி ஒரு பாப்புலாரிட்டி டேபிள் டென்னிஸ்க்கு நான் எதிர்பார்த்தனோ அட்லீஸ்ட் அந்த இதில் வந்து வி ஆர் ஏபிள் டு ஹிட் இட் நோ. எஸ்பெஷலி நான் இப்போ ஜியோ சினிமாவில் கமெண்ட்ரி நான் பண்ணிகிட்டு இருந்தேன். உங்கள் மேட்ச்லாம் நான் பண்ணேன். ஒரு மாதிரி என்ன சொல்கிறது சரத், 2 விஷயம் ஒரு பெருமையாக இருந்துச்சு. ஒரு குளோபல் ஸ்டேஜில் ஒரு டீம் ஈவெண்ட்டில் நம்ம விமன்ஸ் இதில் குவார்டர் ஃபைனல் ரீச் பண்ணோம். ப்ளஸ் சைனீஸுக்கு எங்கஸ்டா நீங்கள் ஃபேன்ஸ் எங்கஸ்டா ஃபஸ்ட் கேம் ஜெயிக்கும் போது எங்களுக்கு ஒரு சின்ன ஹோப் தெரிஞ்சு. ஏன்னா நீங்களே சொன்னீங்க இப்போ ரீசெண்டாக பிஃபோர் ஒலிம்பிக்ஸ் நீங்கள் சொன்னீங்க ஹவு சைனா வந்துட்டு தனியாக இருக்காங்க, ரெஸ்ட் ஆஃப் சைனா எங்கே இருக்காங்க, ரெஸ்ட் ஆஃப் வேர்ல்டு இங்கே இருக்காங்க, அந்த டு கேட்ச் அப் வித் தம் இஸ் சோ டிஃபிகல்ட் பட் எவ்ரி ஒன் இஸ் ட்ரைங் டு டூ தட் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ பார்க்க ரொம்ப பெருமையாக இருந்தது. பட் அந்த அதர் சைட் இஸ் இட் டைம் ஓகே நம்ம இவ்வளோ தூரம் வந்துட்டோம், இனிமேல் நம்ம வந்து ஜஸ்ட் குவாலிஃபை ஆகிறதோ இல்லை ஒரு குவார்டர் ஃபைனல் போகிறதோ அப்படிங்கிறதுலாம் நம்ம வந்துட்டு பெருமைப்படுத்தக்கூடாது. அந்த ஒரு மெடலில் கை வைக்கிறது அப்படிங்கிறது டூ யூ திங்க் நெக்ஸ்ட் 10 years தட்ஸ் த ரியல் கோல் நோ? ஆக்சுவலாக அதுதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்லோவாக ஆகிட்டு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நான் 2006 கோல்டு மெடல் வின் பண்ணும்போது நெக்ஸ்ட்டு வந்து ஓகே அதை வின் பண்ணிட்டோம். அடுத்தது என்னென்னு நான் யோசிக்கிறதோட யங்கர் ஜென்ரேஷன்லே ஓகே இதுதான் மினிமம் பெஞ்ச் மார்க், இதுக்கு மேலே நம்ம தாண்டி போனோம் அப்படின்ற ஒரு இது வந்து செட் ஆகிடுச்சு. ஸோ நான் என்னோடய சின்ன வயசில் வந்து டாப் 100 வந்தாலே பெரிய விஷயம். அப்போது ரேங்கிங்கில் ஏன்னா 400 இருப்போம். எல்லா இந்தியன்ஸும் வந்து ரேங்கிங் வந்து 400 இருப்பாங்க. ஸோ அங்கேயும் டாப் 100 வரதே கஷ்டம் அது. ஸோ நான் ஃபஸ்ட்டு ஒரு பெஞ்ச் மார்க் வந்தேன், ஒரு 30 பக்கத்தில் வந்தேன். அதுக்கப்புறம் சத்யன் வந்துட்டார், சத்யன் ஒரு 24 அப்படின்னு வந்தார். ஸோ சின்ன பசங்களுக்கும் ஓகே மினிமம் நம்ம டாப் 20 அதை எய்ம் பண்ணணும் போகணுன்ற ஒரு இது இருக்குது. ஸோ அது ஸ்லோவாக இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ வந்து அந்த பெஞ்ச் மார்க்ஸே வந்து மினிமம் மைல் ஸ்டோன்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு இதில் தான் வந்து கொள்கையில் தான் சின்ன பசங்களும் விளையாட்டுருக்காங்க. ஸோ தட் ஐ வுட் சே ஆக்சுவலாக எனக்கு கப்புள் ஆஃப் கோச்சஸ் ஹேட் நான் ஒரு 2016-17 அந்த பீரியடில் கான்டெம்ப்ளேட்டிங் ஓகே இதுக்கு மேலே விளையாடணுமா, ஒரு இன்ஜுரியும் ஆயிடுச்சு, பண்ணாலுமே எதுக்கு பண்ணணும், என்ன வாட் இஸ் த கோல், என்ன பண்ணுறது. அந்த டைம்லாம் சொல்லியிருந்தாங்க நான் இஃப் ஐ கண்டினியூ இப்போது இந்தியா வந்து நல்ல ஸ்லோவாக வந்துட்டுருக்கு, ஐ ஹாவ் டு பி தேர் ஆஸ் அ கேப்டன் டு கைட் தீஸ் யங்ஸ்டர்ஸ் அப்படின்ற ஒரு இது வந்து அந்த கோச்சஸ் சொல்லியிருந்தாங்க. அப்போதைக்கு எனக்கு புரியல, பசங்க இனிமேல் போயிடுவாங்கள்ல, they'll be able to find it அப்படின்னு. பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுது லீட் பை எக்ஸாம்பிள். நம்ம பண்ண அவங்க நம்மளுக்கு மேலே பண்ணணும்னு ஒரு இது. ஸோ இன்டர்னலாக ஒரு நல்ல காம்படிஷன், ஹெல்தி காம்படிஷன் நல்ல செட் ஆயிடுச்சு எனக்கு, சத்யனுக்கு, ஹர்மித்துக்கு. எஸ்பெஷலி நானும் சத்யனும் வந்து த கைண்ட் ஆஃப் ரேப்போ தட் வி ஹேவ் இஸ் ஹீ ஆல்வேஸ் அப்பப்போ பண்ணுவோம். அப்பப்போ சென்னை தானே அதனால பண்ணுவோம். ஸோ அவன் என்ன அண்ணா தான் கூடுவான். பட் தென் கோர்ட்டுக்கு வந்தோடனே இட் வில் பி லைக் ஓகே நான் உங்களை ஐ வாண்ட் டு கெட் பெட்டர் தென் யூ. நாங்கள் 2 பேர் மேட்ச் ஆடுறதுல இல்லை. இப்போ நாங்கள் 2 பேர் ஒரு டோர்னமெண்ட் போனால் கூட ஓகே நான் அவனோட அதிகமாக பெர்ஃபார்ம் பண்ணணும், இல்லைனா ஒரு குவார்ட்டர் ஃபைனல் போகணும், அவர் குவார்ட்டர் ஃபைனல் ஆடினா நான் செமிஃபைனல் ஆடணும் அப்படின்ற ஒரு இது வி போத் கெட் புஷிங் அவர் செல்ஸ் வெரி வெல், பாசிட்டிவாக நல்லா புஷ் பண்ணியிருந்தோம். ஸோ அதனால் இந்தியன் டேபிள் டென்னிஸை நல்லா முன்னுக்கு வந்தது. அதே மாதிரி இப்போ விமன் சைடில் பார்த்தீங்கன்னா மணிகா பத்ரா, ஸ்ரீஜா குலா. மணிகா பத்ரா ரொம்ப நாள் அங்கே இருந்தால் இப்போது ஸ்ரீஜா குலா அவ்வளோ ஓவர் டேக் பண்ணி இந்த பீரியடில் ஷி இஸ் பீன் ஏபிள் டு பி தேர். ஸோ இந்த 2 பேரை பார்த்து 3வது அர்ச்சனா காமத் இருக்கா, ஆயிகா முகர்ஜி இருக்கா, சுதீர்த்தா முகர்ஜி இருக்கா, ஜியா சித்தாலே இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இத்தனை பிளேயர்ஸ் இருக்காங்க who will be trying to ஓகே நம்ம அந்த பெஞ்ச் மார்க்கை நம்ம உடைக்கணும் அப்படின்ற ஒரு இது. ஸோ ஐ எம் ரியலி ஹாப்பி இந்த திஸ் கைண்ட் ஆஃப் ஒரு ஈகோ சிஸ்டம் டேபிள் டென்னிஸ்க்கு இந்தியாவில் க்ரியேட் ஆகிருக்கு அண்ட் பிளேயர்ஸ் நல்லா ஃப்ளரிஷ் ஆகுறாங்க. அதான் சரத், இந்த பிஎஸ்பிபி ஸ்கூலில் நீங்கள் சின்ன வயசில் படிக்கும்போது டேபிள் டென்னிஸ் ஆடும்போது நான் சின்ன வயசில் ஸ்கூல்ஸ் நிறைய ஆடிருக்கேன். நான் வந்துட்டு எங்கள் ஏரியாக்குள்ளே வந்துட்டு நம்ம டேபிள்ஸ் விளாண்டா நம்ம பட்டு நஷ்டம் போயிருக்கான்னு சொல்லிட்டு ஜாலியாக இருக்கும், நல்லா ஃபன்னாக இருக்கும். பட் ஒரு டோர்னமெண்ட் அடுத்த லெவலுக்கு போகும்போது தான் நமக்கு தெரியுது ஒரு பென் ஹோல் கிரிப்னா என்னன்னா. ஃபஸ்ட் டைம் நான் அப்போ தான் பார்க்குறேன், என்னடா இப்படிலாம் அடிக்கிறேன் நீ யூட்டர்லாம் போட்டு அந்த மாதிரி இருந்தது எனக்கு ஃபஸ்ட் டைம். இட் வாஸ் அ ஷாக் டு மீ. ஏன்னா நம்ம ஒரு கிணத்துக்குள்ளேருந்து நம்ம பார்க்கும்போது இதான் போல இருக்க, நம்ம தான் இங்கே எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு நாங்கள் அந்த அடுத்த எக்ஸ்போஷர் கிடைக்குது பார்த்தீங்களா, அது வந்து இட்ஸ் ரியல், அதான் உங்களுக்கு ஒரு ரியாலிட்டி செக் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நீங்கள் உங்கள் ஸ்கூலில் இருக்கும்போது எங்கெல்லாம் உங்களுக்கு ஃபஸ்ட் ரியாலிட்டி செக் கிடச்சி, அது மாதிரி ஒவ்வொரு டைம் இன் யுவர் கேரியர்லையும் எந்த இடத்துல ரியாலிட்டி செக் வந்தது, ஹவு டிட் யூ க்ரோ ஃப்ரம் தேர்? நான் எங்களோட சின்ன வயசில் வந்து எங்கள் அப்பா அப்போ வந்து சாந்தோம் ஸ்கூலில் கோச் பண்ணிட்டு இருந்தார் ஃபஸ்ட்டு.
ஸோ அங்கே சாந்தோம் ஸ்கூல்லேயே ஆல்ரெடி ஒரு ஜூனியர் ஸ்டேட் லெவல் பிளேயர்ஸ் வர ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த அவங்கள பார்த்து ஓகே இந்த ஸ்டேட் லெவலில் விளாடணும் அப்படின்ற ஒரு இது நம்மளுக்கு எப்பவுமே இருந்தது. அதுக்கப்புறமா மயிலாப்பூர் யங் மென்ஸ் இந்தியன் அசோசியேஷன் சொல்லிட்டு மயிலாப்பூரில் அங்கே பண்ணிருந்தாங்க. அங்கே பண்ணும்போது ஸ்டேட் லெவலில் கூட மென்ஸ் ஸ்டேட் லெவலில் கூட பொண்ணுங்களும் பசங்களும் 2 பேருமே விளையாட்டுருந்தாங்க. ஒரு பொண்ணு பிரதீபான்னு சொல்லிட்டு அவங்க ஜூனியர் இந்தியா நம்பர் 2 இருந்தாங்க. அதுக்கப்புறமா இந்து வந்தாங்க, நேஷ்னல் சாம்பியன் ஆனாங்க. ஸோ அவங்களெல்லாம் பார்க்கும்போது ஓகே இது இந்த மாதிரி தான் நம்ம ஆகணும் அப்படின்னு. பட் அகெயின் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த நாள் செவத்துலேயே இருந்திருந்தால் கஷ்டம்தான். ஸோ கோச்சஸ் அந்த டைம்லேயே என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வேறு கிளப்புக்கும் போங்க, போய் ப்ராக்டிஸ் பண்ணுங்க அப்படின்னு, மேட்ச் ஆடுங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க அப்படின்னு. ஸோ அந்த டைமில் வந்து ஐசிஎஃப் போவோம், மயிலாப்பூர்லேருந்து ஐசிஎஃப் போவோம். ஸோ 29C பஸ்ஸு பிடிச்சி போனோம். அங்கே ஐசிஎஃப் போனால் அங்கே வந்து ஐசிஎஃபோட டீம் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. ஐசிஎஃப் டீம் சீனியர் பிளேயர்ஸ் எல்லாருமே ரொம்ப நல்லா விளையாடுவாங்க. அண்ட் அங்கே போனால் வந்து மேட்சஸ் அவங்க போனோடனே மேட்சஸ் போட்டுருவாங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பாயிண்ட்லேருந்தே நல்ல ஃபிட்டாக மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி ஃபிட்டாக இருக்கணும். ஆமாம் இருக்கணும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால் சீனியர் பிளேயர்ஸ் வேறு அவங்ககிட்ட நம்ம இதுவும் இது பண்ணக்கூடாது. ஸோ தே ஹேவ் டு பி ஹாப்பி டு ஹேவ் அஸ். லைக் நாங்கள் சரியாக ஆடலைன்னா அடுத்த வாட்டி நீ வராதுப்பான்னு சொல்லிடுவாங்க. ஸோ அங்கே போய் விளையாடும்போது தான் இந்த மாதிரி தான் மேட்ச்சுக்கு இப்படி தான் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து. அதுக்கப்புறமா இந்த ஸ்டேட் லெவல்லேருந்து நான் கொஞ்சம் மேலே வரும்போது ஃபஸ்ட்டு டைம் எங்கள் அப்பா வந்து அந்த டைமில் பெங்களூரில் நேஷ்னல் கேம்ப் வந்துட்டு இருந்தது. எங்கள் அப்பா அசிஸ்டன்ட் கோச்சாக இருந்தார். ஸோ ஃப்ரைடே சாட்டர்டே சண்டேக்கு வந்து பெர்மிஷன் வாங்கியிருந்தார். நானும் என் தம்பியும் அங்கே போய் கேம்பில் போய் எல்லோரும் பார்க்குற மாதிரி, லைக் பி பார்ட் ஆஃப் த கேம்ப் பட் மோர் லைக் வாட்சிங் அப்படின்னு. அந்த 3 நாள் வந்து ஐ திங்க் இட் கேவ் மீ இந்தியாவில் விளாடணும் அப்படி. அண்ட் அந்த சாய் கேம்பஸ் போய் மீதி ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் அப்போது ஹாக்கிலாம் அங்கே விளாட்றாங்க, அத்லெட்டிக்ஸ். அந்த டைமில் ஞாபகம் இல்லைங்க எனக்கு அவ்வளோ இது இல்லை, ரொம்ப சின்ன பையன். நான் 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட். ஸோ அந்த டைமில் இருக்கிற அத்லீட்ஸு அவ்வளோ தெரியாது. அப்போ மேபி தன்ராஜ் சாரை பார்த்தேன்னா தெரியல, தன்ராஜ் பிள்ளை நாட் வெரி வெரி ஷுவர் அந்த டைமில் பார்த்தது. பட் அதுக்கப்புறமா தொடர்ந்து ஒரு 2-3 வாட்டி பார்த்தேன் அவரை. ஸோ அந்த கேம்பஸில் போய் தட் அந்த என்வாயர்மெண்ட் பார்க்கும்போது இந்த மாதிரி தான் ப்ரொஃபஷ்னலாக விளாட்ணும் அப்படின்ற மாதிரி. மார்னிங் ஈவினிங் வெறும் டேபிள் டென்னிஸு ஃபிட்னஸ்ஸு ஃபோக்கஸே ஃபுல்லாக அதில் தான் இருந்தது. அந்த டைமில் நாங்கள் இன்னும் ஸ்கூல்லாம் படிச்சுருந்தோம். ஸோ ஸ்கூலுக்கும் போகணும், 2 டைம் ப்ராக்டிஸ் பண்ணணும், ஹோம் ஒர்க் பார்க்கணும், இது எல்லாத்தையும் பண்ணணும். 24 ஹவர்ஸில் வந்து முடியவே முடியாது. இதில் எல்லாத்துக்கும் நடுவில் ஃப்ரெண்ட்ஸோட எங்கேயாவது போய் கிரிக்கெட் ஆடணும், இல்லைன்னா அது வேறு எக்ஸ்ட்ரா வேறு. எங்கள் அப்பா தான் திட்டுவார், டெய்லி தான் டிடி ஆட்ருக்க, இப்போயும் போய் என்னடா கிரிக்கெட் ஆடணுங்க அப்படின்னு, கொஞ்சம் படிடா அப்படின்னு. ஏன்னா நீங்கள் படிச்ச ஸ்கூல் பிஎஸ்பி ஆக்சுவலாக நிறைய கிரிக்கெட்டர்ஸ் செம்மையாக பண்ணாங்கல்ல. ஏன்னா கோச்சிங் ஏன்னா கோச்சிங்கும் நல்லா இருக்கும். கோச்சிங் கிளாஸ் கிரிக்கெட்டுக்கு வந்து ரொம்ப. நீங்கள் கிரிக்கெட் போனீங்களா? கிரிக்கெட் கோச்சிங் கிளாஸ் சும்மா ஆஃப்டர் ஸ்கூல் கிரவுண்டில் பசங்க விளையாடுறது, இந்த டென்னிஸ் பால் இல்லைன்னா இந்த பாலில் விளையாடுறது விளையாட்டு. உங்கள் செட்டில் யாரெல்லாம் இருந்தாங்க அப்போ கிரிக்கெட் ஆடின பசங்களை மற்ற ஃப்ரெண்ட்ஸ்லாம்? எனக்கு அஸ்வின் வந்து கொஞ்சம் சின்னவர், ஒரு 3 இயர்ஸோ 2 இயர்ஸோ 3 இயர்ஸோ எனக்கு அஸ்வின் வந்து என்னோட சின்னவர். எனக்கு சீனியர்ஸ் இருந்தாங்க அந்த டைமில், கொஞ்சம் ஸ்டேட் லெவல் அந்த ஏஜ் கேட்டகரிஸில் கொஞ்சம் நல்லா விளையாட்டுருந்தாங்க. ஸோ அது மட்டுமே இல்லை, அம்மா எங்கள் பிடி மாஸ்டர் வந்து என்னை வாலிபாலையும் போட்டு விட்டார். ஏன்னா கொஞ்சம் ஹைட்டாக இருக்கீங்க. ஸோ ஸ்கூல் மேட்ச்சு எல்லா வாலிபால் ஸ்கூல் மேட்ச்சும் கூட்டின்னு போயிடுவாங்க, ஏன்னா நான் இந்த இது பண்ணுறதுனால. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் மல்டி ஸ்போர்ட் அந்த டைம்லேருந்தே கொஞ்சம் விளாட்னேன். பட் பிகாஸ் ஆஃப் அந்த எக்ஸ்போஷர் ஆஃப் மல்டி ஸ்போர்ட்னால தான் வந்து ஐ வாஸ் ஏபிள் டு கிராஸ்ப் லாட் மோர் இன் டேபிள் டென்னிஸ். ஏன்னா பாடி ஃபிசிக்கலாக அடாப்ட் ஆயிடுச்சு, ஃபிட் ஆயிடுச்சு. ஸோ அது ஐ ஃபீல் இன் டுடேஸ் ஏஜ் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா விளையாடுறதுக்கு இடம் கிடையாது, சின்ன பசங்களுக்கு விளையாடுறதுக்கு இடம் கிடையாது. ஸோ அதனால் அவங்க ஒரு ஸ்போர்ட்லேயே ஸ்பெஷலைஸ் பண்ணிடுறாங்க. டக்குன்னு அந்த ஸ்போர்ட்டில் கோச்சிங் கிளாஸ் போகிறாங்க, ஸ்பெஷலைஸ் பண்ணுறாங்க. தேர் நாட் பிளேயிங் ஃபார் த ஃபன் ஆஃப் இட். இப்போது நாங்கள் சின்ன வயசில் பீச்சில் ஃபுட்பால் ஆடுவோம், கிரிக்கெட் ஆடுவோம், ஃப்ரிஸ்பி ஆடுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் இது வந்து இப்போ கொஞ்சம் கம்மியாக ஐ ஃபீல். பட் அதுதான் அகெயின் பேக் தென் அந்த ஸ்பேஸ் இருந்தது, அந்த டைம் இருந்தது, அது பண்ணுறது மோஸ்ட் லோ பேஸில் அப்போ இருந்தது. இப்போ எல்லாமே ரொம்ப ஹெக்டிக்காக இருக்குது. மார்னிங் இது பண்ணோம், சாயந்தரம் அது பண்ணோம், திருப்பி எங்கே போனோம் அங்கே போனோம், ஒரு மாதிரி டைம் பவுண்டாகவே எல்லாத்தையும் வச்சு நம்ம ஆல்சோ கொஞ்சம் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக போயிடுறோம்ல. ஓகே மார்னிங் ஃபிட்னஸில் இது பண்ணணும், ஸ்ட்ரென்த் பண்ணணும், கார்டியோ பண்ணணும், அதுக்கப்புறமா நம்ம ஒரு சார்ட் போட்டு தான் பண்ணுறோம்ல. ஃபுல்லாகவே அப்படி தானே இருக்குது.
அப்படி தான் இருக்குது. ஸோ ஏன்னா எக்ஸல் பண்ணணும்னா அஃப்கோர்ஸ் அப்படி தான் இருக்கணும். ப்ளஸ் ஒன் மோர் திங் சார், சாரி டு இன்ட்ரோடியூஸ் சார், ஒன் மோர் திங். நான் நிறைய கோச்சஸ்ட்டு பேசியிருக்கேன், எஸ்பெஷலி கிரிக்கெட் கோச்சஸ் நிறைய பேர் பேசியிருக்கேன். இந்தியா பார்த்தீங்கன்னா இந்த ஜூனியர் லெவலில் கிரிக்கெட்டில் அண்டர் 19 எல்லாம் செம்மையாக டாமினேட் பண்ணுவாங்க. வேறஸ் மற்ற கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அங்கிருந்து அந்த அளவுக்கு அந்த ஒரு டெக்னிக்கல் ஒரு அப்ரோச் ஒரு டெக்னிக்ஸ் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அந்தளவுக்கு இந்தியாவுக்கு ஈக்குவலாக இருக்காது. அது நிறைய பேர் சொல்கிறாங்க. இப்போ சவுத் ஆஃப்ரிக்கா ஏபிடிஎஸ் எடுத்துக்கோங்க, அவர் வந்து ஹாக்கி ஜூனியர்ஸ் ஆடி இருக்காரு, மல்டி ஸ்போர்ட்ஸ் நிறைய லெவலில் ஆடி இருக்காரு. ஸோ மற்ற ஆஸ்திரேலியன்ஸ் நீங்கள் சவுத் ஆஃப்ரிக்கன்ஸ்லிங்க பார்த்துச்சுக்கோங்களேன், நிறைய ஸ்போர்ட் ஆடிட்டு இருப்பாங்க அண்டர் 19 லெவலில் அவங்க கண்ட்ரீஸ்க்கு. வேறஸ் நம்ம இந்தியா நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, ஒன்று கிரிக்கெட்னா கிரிக்கெட் மட்டும் தான். இப்போ நீங்கள் சொன்னீங்க டேபிள் டென்னிஸ்னா, நான் சின்ன வயசுலேருந்து 4 வயசுலேருந்து 42 வயசு வரைக்கும் டேபிள் டென்னிஸ் தான் இன்னமும் டாமினேட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அந்த ஒரு ஃபயரோட நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த ஹங்கர் யூ ஸ்டில் ஹேவ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்தியாவில் ஒரு ஸ்போர்ட் தான் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுமே, டூ யூ திங்க் தட் இஸ் ஆல்சோ சம்டைம்ஸ் ஒரு நெகட்டிவ் சைடு இருக்குன்றீங்க டு தட்? இப்போது இதுக்கு ஆன்சர் வந்து கொஞ்சம் சுற்றி வச்சு சொல்கிறேன். ஸோ இந்தியா 1.4 பில்லியன் பாப்புலேஷன், ஒலிம்பிக்கில் மெடல்ஸ் வர மாட்டேங்குது அப்படின்னா, திஸ் இஸ் த டிபிக்கல் கொஸ்டின் ஆஃப் நம்பர்ஸ். அவ்வளோதான் டிபிக்கல் கொஸ்டின் ஆஃப் எனி ஜேர்னலிஸ்ட் ஆர் எனி அவுட்சைடர். இவ்வளோ பாப்புலேஷன் இருக்குது, நம்மளால் ஸ்போர்ட்ஸில் நம்மளால் அவ்வளோ மெடல்ஸ் வர முடியல அப்படின்னு. பட் ஐ யூ லுக்கிங் இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணுறீங்களா? லைக் நம்ம ஸ்போர்ட்டிங் கல்ச்சர் இருக்கா? ஸ்போர்ட்ஸை நம்ம சின்ன வயசுலேருந்து எடுத்து ஆடுறோமா? எத்தனை கிரவுண்ட்ஸ் இருக்குது? ஸ்கூலில் எத்தனை பீரியட் இருக்குது? கேம்ஸ் பீரியட். அந்த கேம்ஸ் பீரியடை எத்தனை மேக்ஸ் டீச்சர்ஸோ சயின்ஸ் டீச்சரோ சப்ஸ்டியூட் எடுக்கிறாங்க? ஸோ எக்ஸ்போஷர் எங்கே இருக்குது ஸ்போர்ட்ஸுக்கு? ஸோ ஐம் நாட் இப்போ வந்து கம்பேரிசன் வந்து காம்படிட்டிவ் ஸ்போர்ட்டே கிடையாது. காம்படிட்டிவ் ஸ்போர்ட்டே நான் சொல்லலை, மெச்சூர் ஃபன் ஸ்போர்ட்டே. ஆமாம், ஸ்போர்ட் ஆஸ் அ வே ஆஃப் லைஃப். அது வந்து நம்ம இந்தியாவில் நம்ம வி ஹேவ் டு இன்கல்கேட். அது பண்ண தான் வந்து வில் பி ஏபிள் டு ஒரு த வைடர் பேஸ் ஆஃப் த பிரமிட் ஆகும். இவ்வளோ பேர் ஸ்போர்ட் ஆடினா தான் வந்து இங்கே ஹைட் இப்படி ரீச் ஆகும். இவ்வளோ தான் இருக்குன்னா இவ்வளோ தான் மேலே போகும். ஸோ இப்போ டேபிள் டென்னிஸே எடுத்துக்கோங்களேன். இப்போது ரெஜிஸ்டர்ட் நம்பர் ஆஃப் பிளேயர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெஜிஸ்டர்ட் நம்பர் ஆஃப் பிளேயர்ஸ் ஹூ ப்ளே டோர்னமெண்ட்ஸ் ஸ்டேட் லெவல், டிஸ்ட்ரிக்ட் லெவல் அண்ட் நேஷ்னல் லெவல் பார்த்தீங்கன்னா மிஞ்சி போனால் 30,000 பேர் இருப்பாங்க ஆல் ஓவர் இந்தியா. 30,000-40,000 பேர் தான் இருப்பாங்க. இந்த டைமில் நான் ஒரு நம்பர் ஆட் பண்ணுறேன். ஐ வாஸ் டூயிங் சம் ரிசர்ச் ஆன் சைனீஸ் டேபிள் டென்னிஸ் கல்ச்சர். நிறைய நான் நம்பர்ஸ் எடுத்து வச்சுருந்தேன். உங்களுக்கு ஷூராக அது தெரிஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. சைனா டேபிள் டென்னிஸ் காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலேஜ் இருக்குது. வேர் தே ப்ரொடியூஸ் லிட்டராக நம்ம ஊரில் எப்படி டாக்டர் இன்ஜினியர்னு சொல்லுவாங்களோ அது மாதிரி தே ப்ரொடியூஸ் டேபிள் டென்னிஸ் கிராஜுவேட்ஸ். கரெக்டான சார், கரெக்ட் மீ இஃப் ஐ அம் ராங். அண்ட் 80 மில்லியன் பீப்புள் அங்கே வந்து டேபிள் டென்னிஸ் விளையாடுறாங்க ஆன் அ சீரியஸ் லெவல். 300 மில்லியன் பீப்புள் வந்து சும்மா டைம் பாஸுக்கு ஜாலிக்கு டேபிள் டென்னிஸ் விளையாடுறாங்க. 7 பேருக்கு ஒரு டிடி போர்டு இருக்கான். நான் அதெல்லாம் படிச்சுட்டு ஒலிம்பிக்ஸ்லேயும் யாரா இவனுங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. 42 கோல்டு மெடல் வரைக்கும் ஒலிம்பிக்ஸில் 37 சைனா வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் டேபிள் டென்னிஸே நீங்கள் இது பண்ணு அக்ராஸ் நீங்கள் இப்போ சொன்ன மாதிரி கொஞ்சம் ஐபிஎல் இருக்கிறது. ஐபிஎல்னால ஐ எம் ஏபிள் டு கொஞ்சம் சப்போர்ட் ஸ்டாஃப் ஐ எம் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் வெஸ்டர்னர்ஸ்னால் லெட்ஸ் சே ஆஸ்திரேலியன்ஸ், சவுத் ஆஃப்ரிக்கன்ஸ், இங்கிலீஷ், இந்த பிளேயர்ஸ்லாம் வந்து ஹவு மச் தே எம்ஃபசிஸ் ஆன் மல்டி ஸ்போர்ட். அந்த சின்ன வயசுலேருந்தே அவங்க மல்டி ஸ்போர்ட் ஆடிக்காங்க. ஃபுட்பால் அவங்க ஆடியே ஆவாங்க. ஆஸ்திரேலியன்ஸ்னால் அவங்க ஃபுட்டீஸ் ஆடுவாங்க, கொஞ்சம் ரக்பி ஆடிருப்பானுங்க. அந்த மாதிரி எத்தனையோ ஸ்போர்ட் அவங்க ஆடிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லா ஸ்போர்ட்டோட எக்ஸ்போஜர் அவங்களுக்கு வந்து ஃபிசிக்கலாக அவ்வளோ ஃபிட்டாக இருக்காங்க. ஸோ இப்போ அவ்வளோ அத்லெட்டிக்காக எப்படி இருக்காங்க அவங்க? இப்போ நீங்கள் பார்க்குறீங்க நம்ம இந்தியன்ஸும் நம்ம ஃபிட் ஆகிறோம். இப்போது கம்பேர் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இருக்கிற ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் எல்லாருமே நல்லா ஃபிட்டாக நல்ல இதுவாக இருக்காங்க, எஜைலாக இருக்காங்க. பட் அவங்க எவ்வளோ எக்ஸ்ப்ளோசிவாக எவ்வளோ ஒரு ஈஸோட பண்ணுறாங்க. இப்போது ஸ்லைடிங் ஃபீல்டிங் பண்ணாலும் ஆர் எனிதிங் ஆஃப் தட் சார்ட் அப்படியே ஈஸியாக ஸ்லைட் பண்ணிட்டு அப்படியே பாலை பிடிச்சி தூக்கி போட்டுறாங்க. நார்மலாக இருக்குது. இப்போ நம்ம பண்ணோன்னா அது ஒரு பெரிய எஃபர்ட் மாதிரி தெரியும். இட் பிகம்ஸ் மோர் ப்ராக்டிஸ் பண்ணாதான் அது வந்து யா தட்ஸ் பிகாஸ் நிறைய பேர் டைவிங் டெக்னிக்ஸ்க்காக தே ட்ரெயின் அ லாட். அதுதான். ஸோ அகெயின் சாரி ஆஃப் டாபிக். இது வந்து டேபிள் டென்னிஸ் பற்றி பேசுகிறோம், நம்ம கிரிக்கெட் பற்றி பேசுகிறோம். பட் அகெயின் இட்ஸ் அபவுட் நம்ம பேட்டிங்கில் எத்தனை ரன் அடிக்கலாம், பவுலிங்கில் எத்தனை விக்கெட் எடுக்கலாம்னு தான் யோசிச்சுருப்போம். அவங்க ஃபீல்டிங் ஒரு செஷனாகவே பண்ணுவாங்க. நம்ம எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோன்னு ஐ எம் நாட் வெரி வெரி ஷூர். ஸோ அந்த மாதிரி ஒரு ஹோலிஸ்டிக்கான அப்ரோச் வந்து நம்மளுக்கு ஆஸ் இண்டியன்ஸ் நம்மளுக்கு ரொம்ப கம்மியாகவே இருக்குது. ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக போய்ட்றோம். எடுத்தோடனே சின்ன வயசுலேயே ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக போய்ட்றோம். ஓகே நம்ம போய் Under 11 வின் பண்ணிடணும்.
ஸோ அதனால தான் நீங்கள் சொன்ன மாதிரி ஏஜ் கேட்டகரிஸில் நம்ம எப்பவுமே வெரி குட். ஏன்னா வி நோ ஹவு டு கம்பீட். இந்தியா ஏஜ் நம்ம லைஃப் ஸ்டைலே வந்து நம்ம கம்பீட் பண்ணாத நம்மளோட ஜனத்தொகைனால நம்ம கம்பீட் பண்ணால் தான் நம்மளுக்கு ஒரு இடம் கிடைக்கும். ஸோ ரேங்க் எடுக்கணும்னா கம்பீட் பண்ணி தான் ஆகணும். கம்பீட் பண்ணி தான் ஆகணும். கூட 50 பசங்க எல்லாம் படிக்கிறாங்க. ஸோ அந்த வி நோ ஹவு டு கம்பீட், வி நோ ஹவு டு வின். ஸோ அது சின்ன வயசில் வந்து அந்த அந்த மென்டாலிட்டி இஸ் ஏபிள் டு கெட் அஸ் டு த டாப். பட் பிரச்சனைனா இன் தட் ப்ராசஸ் நம்ம வி ஆர் நாட் டெவலப்பிங் த ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட் ஆக மாட்டேங்குது. ஆல்ரவுண்ட் டெவலப்மெண்ட் ஆக மாட்டேங்குது. இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ், இன் டர்ம்ஸ் ஆஃப் த மென்டல் ஃபிட்னஸ், இன் டர்ம்ஸ் ஆஃப் நியூட்ரிஷன், இன் டர்ம்ஸ் ஆஃப் ரிகவரி, இதெல்லாம் வந்து நம்மளுக்கு தெரியவே மாட்டேங்குது. ஏன்னா நம்ம டொரண்டாக போகிறோம். எஸ்பெஷலி டேபிள் டென்னிஸ் சின்ன பசங்களாம் பார்க்கும்போது ஓகே நான் அண்டர் 11 வேர்ல்டு நம்பர் 1, அண்டர் 19 வேர்ல்டு நம்பர் 3, ஓகே சூப்பர். நேஷ்னல் லெவலில் என்ன, சீனியர் லெவலில் என்ன பண்ணியிருக்கேன்? ஒன்றுமே கிடையாது. பை த டைம் யூ கம் தேர் யூஆர் ஆல்ரெடி பர்ன்ட் அவுட். அண்ட் டெக்னிக்ஸ் எல்லாம் இட் கோஸ் ஃபார் அ டாஸ். ஏன்னா யூ கோயிங் ஃபார் காம்படிஷன். ஸோ யங்கர் ஏஜில் வந்து ஃபார்மேட்டிவ் இயர்ஸில் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் டு ஹாவ் அ சவுண்ட் ஃபவுண்டேஷன். அதுதான் வந்து ஐ எம் லக்கி. அதனால தான் நான் சொல்கிறேன் இந்த வாலிபால் பை த ஏஜ் ஆஃப் அதெல்லாம் பண்ணிவிட்டு பை த ஏஜ் ஆஃப் 21 தான் வந்து நான் சீனியருக்கே வந்து ஐ ஸ்டார்டட் ஷைனிங். இதே மேபி முன்னாடி வந்திருந்தால் மேபி பை த ஏஜ் ஆஃப் 30 ஐட் ஹவ் முடிஞ்சு. அதான் அடுத்த கொஸ்டினாக இருந்தது லீட் அப் டு திஸ். ஏன்னா நான் நிறைய அத்லெட்ஸை பார்த்துருக்கேன். ஜென்ரலி கிரிக்கெட்டர்ஸ்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒரு ரொம்ப ஏர்லியாக ஸ்டார்ட் பண்ணுறவங்க தே டர்ன் டு பர்ன் அவுட் மென்டலி மோர் தென் ஃபிசிக்கலி. ஏன்னா ஃபிசிக்கலுங்கிறது ஆஃப்டர் பாயிண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிடும். பட் மைண்ட் திருப்பியும் காலையில் எழுந்திருக்கணும், பேட் எடுக்கணும், போகணும், 5 வயசே தான் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன், எஸ்பெஷலி when you are not doing really well at your mid-30s, you tend to take the decision. Plus there was a lean period in your career also. அந்த 2012 ஒரு rough time இருந்தது. Again 2016-17 that injury that you were talking about. ஸோ அந்த டைமில் வந்துட்டு 4 வயசுலேருந்து எடுத்துகிட்டு டெய்லி காலையில் எழுந்திருக்கிறோம், பேட்டில் எடுத்துகிட்டு போகிறோம், ட்ரெயின் பண்ணுறோம், வரோம், போதும் நிறுத்திக்கலாமா அப்படின்னு எப்பயாவது தோணிருக்கா? இல்லை எந்த ஒரு வின்னோ இல்லை எந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ்க்கு அப்புறம் இல்லைடா இன்னும் ஒரு வருஷம் புஷ் பண்ணு எப்போ உங்களுக்கு தோணிருக்கு? அது வரும் ஆக்சுவலாக. தட்ஸ் மீன் சம்திங். அது ஒரு அந்த தாட் வந்து அந்த 30+ தாண்டினாலே வந்து கான்ஸ்டண்ட்டாக நம்மளுக்கு வரதோ இல்லையோ கூட இருக்கிற என்வாயர்மெண்ட் வந்து நம்ம ஊர்ல ஜெனரலாவே அட்லீஸ்ட் இந்த ராங் சைட் ஆஃப் 30s இஸ் நவ இன்டு தி 30s இஸ் இந்த ராங் அப்பயே வெட்டரன் ஆகிடுவாங்க. இப்போ வந்து வார் வெட்டரன் ஆயிட்டேன் நான். ஜஸ்ட் கோயிங் அவுட் ஆஃப் இந்த யூசுப் பட்சர் பாத்தீங்களா, ஷூட்டர் 50 வயசுல ஸ்டேடா வந்து யாரா அவர் ஜாகிங் போற மாதிரி மார்னிங் ஒரு அங்கிள் வந்தாரு, சுட்டு போயிட்டே இருந்தார். பிரான்ஸ் இது மெடல் சில்வர் மெடல் தூக்கிட்டு போயிட்டே இருந்தாரு. அது திங் இஸ் அதுல கூட மீடியா வென்ட் ராங். இது ஆல்ரெடி அவர் 2வது ஒலிம்பிக்ஸோ 3வது ஒலிம்பிக்ஸ் இது இப்போ தான் வராரு, இப்போ வந்தோடனே அப்படி சுட்டுட்டு போயிட்டார் அப்படின்ற மாதிரி இருக்குது. பட் அகெயின் எஸ் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ரஃப் பேச்சஸ் அடிப்போம் தான். எஸ்பெஷலி ஸ்போர்ட்டில் ஐ திங்க் லைஃப்லேயே வந்து இட்ஸ் ஆல் அபவுட் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். ஸ்போர்ட்டில் வந்து அது யூ ஃபேஸ் இட் அப்ஃப்ரண்ட், நேராக மூஞ்சிக்கு நேராகவே தெரிஞ்சு நீ தோத்துட்ட நாளைக்கு ஜெயிக்கிற அப்படின்றது வந்து யூ ஃபேஸ் வின்ஸ் அண்ட் லாஸஸ் ஸோ ஸ்ட்ரெயிட். ஸோ அது வந்து இட் மேக்ஸ் இட் டஃப். எஸ்பெஷலி ஒரு இமேஜை க்ரியேட் பண்ணிட்டோம், ஒரு லெவலுக்கு சர்டன் லெவலுக்கு போயிட்டோம், அந்த லெவல்லேருந்து கீழே வந்துட்டு திருப்பி மேலே போக முடியுமா அப்படின்ற டவுட்ஸ் வரும். பட் அகெயின் அந்த டைமில் தான் மோஸ்ட் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் இஸ் நம்ம சுற்றி இருக்கிறவங்க, விச் இஸ் வி ஹாவ் டு அந்த டைமில் தான் தெரிஞ்சிடும் யார் நம்மளுக்கு நல்லது செய்கிறாங்க, ஹூ ஆர் நாட் அரவுண்ட் வித் அஸ். ஸோ மோஸ்ட்லி இட்ஸ் யுவர் ஃபேமிலி அண்ட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஹூ ஹாவ் been pushing you through all the way. அது வந்து that is something which we should not lose sight of. ஸோ அவங்க தான் நம்மளோட கோர் டீம், அவங்க எப்பவுமே நம்மளோட இருக்கணும். அண்ட் 2வது வந்து இந்த மென்டல் பார்ட். ஏன்னா ஃபிசிக்கலாக இன்ஜூர் ஆயாச்சு, ரீஹேப் பண்ணுறோம், வந்துட்டுருக்கோம். பட் மென்டல் பார்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? ஏன்னா when you are getting injured or when you are playing bad, any of this இந்த ரஃப் பேட்ச் இருக்கும்போது நம்ம மற்றவங்கள பார்க்கும்போது என்ன தோணும், அவங்களாம் நம்மளோட அதிகமாக போயிடுறானுங்க, நம்மளை தாண்டி போயிடுறாங்க, அவங்க நம்மளால் பிடிக்க முடியுமா? we've lost. ஆமாம், we've lost the thing on the race. நம்ம ரேஸில் இருக்குமா இன்னும் இல்லையா, நம்ம பண்ணுமா? ப்ளஸ் நீங்கள் ரேஸாக பார்த்தா தான் உங்களுக்கு ஓடுற ஃபீலிங்காக வரும் இல்லையா? நீங்களும் நானும் காம்படிஷனில் கண்டா அப்படின்னா அந்த ஃபீலே வரும். ஸோ மென்டல் ஃபிட்னஸ் வந்து அந்த இடத்துல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ யூ ஷுட் பி ஏபிள் டு ஸ்பீக் திஸ் அவுட் to either a trained professional or if you உங்கள் கோச்சோ or any of your family, whomever you trust, you feel அவங்களால உங்களை மோட்டிவேட் பண்ண முடியும் அப்படின்றது. ஸோ
எனக்கு அந்த எஸ்பெஷலி 2012 இட் வாஸ் மை ஒய்ஃப். ஷீ ஸ்டுட் த்ரூ த இது. அண்ட் 2016க்கு வரும்போதுக்கு இட் வாஸ் ஐ ஃபார்ம்ட் கொஞ்சம் ஒரு புது டீமை ஃபார்ம் பண்ணியிருந்தேன். ஸோ ஐ கேம் பேக் டு இந்தியா. அப்போது யூரோப்லேருந்து வந்துட்டேன். ஸோ அப்போ ராம்ஜி ஸ்ரீனிவாசன் சார் அவர் இருந்தார். அண்டு அவர் தான் ஆக்சுவலாக மெயின் இது ஆங்கர் அவராக தான் இருந்தார். அண்ட் லிட்டில் பிட் மோர் நாலேஜ் அபவுட் நியூட்ரிஷன். இது ரெண்டுமே வந்து கொஞ்சம் ஆட் பண்ணி ஸ்லோவாக வி ஸ்டார்டட் ஒர்க்கிங் பேக். அண்ட் ஐம் ரியலி ஹாப்பி தட் ஐ சஸ்டெயின்ட் அந்த எஸ்பெஷலி அந்த 2016 அந்த இன்ஜுரி பார்ட்டை சஸ்டெயின் பண்ணதுனால தான் என்னால் இவ்வளோ நாள் விளையாட முடியும். ஆமாம், அந்த இடத்துல கரெக்டாக பண்ணதுனால தான் வந்து ஃபிசிக்கலாக அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தோட மென்டல் பார்ட்டும் அவ்வளோ பெட்டராக ஒர்க் ஆயிடுச்சு. ஸோ ஐ ரீப்ட் தட் பெனிஃபிட் ஆஃப் அந்த டஃப் பீரியட் பிட்வீன் 2015 to 2017 until 2021. ஸோ அந்த டோக்கியோ டைம் வரைக்கும் அது நல்லா வந்து ஆமாம் 2018 ஏஷியன் கேம்ஸ் ஃபஸ்ட்டு டைம் இன் 60 years அந்த 2 மெடல் மிக்ஸ் டபுள்ஸ்லேயும் மென்ஸ் டீம்லேயும் அதுவும் வந்தது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இப்போ 2019 பத்மஸ்ரீ வந்தது. தென் டோக்கியோ ஒலிம்பிக் கேம்ஸ் அண்ட் வேர்ல்டு நம்பர் 30. ஸோ ஒவ்வொரு வருஷமும் ஏதாவது ஒரு இன்சென்டிவ் மாதிரி இந்த வருஷம் நீங்கள் பண்ணியாப்பா ஒரு ப்ரொமோஷன் எடுத்துக்கப்பா இந்த வருஷம் நல்ல பண்ணி ஒரு ப்ரொமோஷன் நீங்களே உங்களுக்கு கொடுத்துருக்கும் போது அட்லீஸ்ட் அந்த புஷ் பண்ணிட்டே வரல கூட இருக்கிறவங்களுக்கும் ஒரு ஃபீல் இருக்குல்ல. சம்டைம்ஸ் ஷரத் நான் மாதிரி பார்த்துருக்கேன் ஒரு அத்லெட்டாக நீங்கள் எவ்வளோ தான் புஷ் பண்ணி உங்களுக்கு தெரியும் பிகாஸ் யூ ஆர் தேர் டூயிங் தட். பட் உங்கள் சுற்றி இருக்க சப்போர்ட் சிஸ்டம்க்கு சம்டைம்ஸ் தேர் ஹெல்ப்லெஸ் இல்லை. ஏன்னா ஷரத் அடிச்சணும் உங்கள் ஒய்ஃப் வீட்டில் பார்த்துட்டு இருப்பாங்க, பசங்க பார்த்துட்டு இருப்பாங்க இருக்கும், உங்கள் கோச் உங்கள் ட்ரெயினர்ஸ் ராம்பி சார்லாம் யோசிச்சிருப்பாரு ஷரத் என்ன இது பண்ணாரு ஏன் இந்த இடத்துல போச்சுன்னு யோசிச்சே இருப்பாரு. ஏன்னா அவங்களால ஒன்றுமே கிடையாது, தேர் ஹெல்ப்லெஸ் ஸ்டாண்டர்ட் சம்டைம்ஸ் லிட்டரலா உங்களை வந்து கேட்கவும் முடியாது. மெனி டைம்ஸ் இட்ஸ் ஆன் அவர் ஃபீட்பேக் தான், பிளேயரோட ஃபீட்பேக்கில் தான். ஸோ அப்போ சம்டைம்ஸ் நீங்கள் ஏன்னா டேபிள் டென்னிஸ் வச்ச ஒரு என்ன சொல்கிறது ஒரு க்ரூயல் ஸ்போர்ட் நான் சொல்லுவேன். எனவே எந்த அளவுக்கு நம்ம அந்த ஒரு 100 மீட்டர் வந்துட்டு ஒரு 10 seconds ஒரு ஃபேட் டிசைடான்னு சொல்கிறோமோ டேபிள் டென்னிஸ் இன்ஃபேக்ட் இப்போ இந்த வாட்டி நம்ம பார்த்தோம் மென்ஸ் டீம் நீங்களே பார்த்தீங்க சைனீஸ் மேட்ச் அகேன்ஸ்டாக போகும்போது 5 minutes 4 minutes 5 minutes முடிஞ்சு போச்சு அந்த மேட்ச். ஃபர்ஸ்ட் 10-14 minutes ஈவன் பிஃபோர் யூ ரியலைஸ் வாட் ஹிட் யூ இட் ஹஸ் ஹிட் யூ. அந்த அடுத்த மேட்ச்சுக்கு போயாச்சு, அடுத்து ஷரத் கமல் இறங்கணும் உள்ளுக்குள்ள ஹி கேனாட் திங்க் இல்லையா. ஸோ அந்த மாதிரி போகும்போது வெளியே இருக்கவங்களுக்கும் சரி எந்த மாதிரி ஒரு கம்ஃபர்டிங் வேர்ட்ஸ் நீங்கள் கொடுப்பீங்க இல்லை எப்படி நீங்கள் அட்ரஸ் பண்ணுவீங்க உங்கள் டீம் ஆசிட்டிஸ் உங்கள் ஃபேமிலியாக இருக்கலாம் கோச்சஸாக இருக்கலாம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திரும்பி சொன்னது தான் யூ ஹேவ் டு லீட் பை எக்ஸாம்பிள். நம்ம என்ன தான் சொன்னாலும் நம்ம என்ன தான் இது பண்ணாலுமே அது கொஞ்சம் கஷ்டம். அது நம்ம ஆக்ஷன்ஸில் தான் காமிக்கணும். ஸோ லெட்ஸே இப்போது ஃபஸ்ட்டு இந்த யூடிடி சீசன் 5 கூட ஃபஸ்ட்டு மேட்ச் நாங்கள் வி லாஸ்ட் வெரி பேட்லி 4-11 தோற்று போயிருந்தோம். ஸோ அன்றைக்கி நைட்டு கூட இட் வாஸ் லைக் ஃபஸ்ட்டு ஐ செட் சாரி கைஸ் ஐ லெட் டவுன் த டீம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அப்போ கோச் என்ன சொன்னார்னோ இட்ஸ் அ டீம் எஃபர்ட், எல்லாருமே ட்ரை பண்ணோம். அண்ட் இட்ஸ் எல்லாரோட ஃபெயிலியர். அஃப்கோர்ஸ் சில பேர் நல்லா ஆடிருப்பாங்க, சில பேர் இதுவாக ஆடிருப்பாங்க. பட் எண்ட் ஆஃப் த டே இட்ஸ் அ டீம் ஃபெயிலியர். ஸோ வி ஹேவ் டு பிக் அவர் செல்ஸ் அப். வி ஹேவ் டு அக்செப்ட் தட் ஓகே இது இட்ஸ் பீன் பேட். பட் இங்கேருந்து நம்ம எப்படி முன்னாடி போவோம் அப்படின்ற இது யூ ஹேவ் டு ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட்லி எஸ்பெஷலி ஸ்போர்ட்டில் வந்து யூ ஹேவ் டு பி இன் த மூமெண்ட். நம்ம பாஸ்ட் பற்றி யோசிச்சா வி ஆர் கோயிங் டு யூஆர் நாட் கோயிங் டு பெர்ஃபார்ம். ஃப்யூச்சர் பற்றி யோசிச்சாலும் வி ஆர் நாட் கோயிங் டு பெர்ஃபார்ம். அந்த ஸ்போர்ட்டில் வந்து இட் இஸ் தட் அதான் இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க ஜோன் இன் பண்ணிட்டேன் அப்படின்னு. அந்த ஜோன் இன் பண்ணுறது வந்து இட்ஸ் அபவுட் திங்கிங் ஓகே இந்த நொடி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்றது. ஸோ ஒன்ஸ் யூ ஆர் ஏபிள் டு சேனலைஸ் யுவர் தாட்ஸ் அந்த மாதிரி ஓகே இப்போ நான் என்ன பண்ணேன் அடுத்தது இப்போ போன பால் ஈஸி பால் வெளியாச்சுன்னா பரவாயில்ல நோ ப்ராப்ளம் நெக்ஸ்ட் என்ன போன பால் சூப்பரானா அன்பிலீவபிள் ஷாட் அடிச்சுன்னா நோ ப்ராப்ளம் ஒரு பாயிண்ட் தான் வரும், திருப்பி அடுத்த பாயிண்ட் போகணும். அடுத்த பாயிண்ட் போகக்கூடாது. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன பண்ணணும். ஸோ அந்த இதை வந்து கான்ஸ்டன்ட்லி வில் ஹேவ் டு கீப் ரிமைனிங் அவர் செல்ஸ் அண்ட் டு பீயிங் அட் த ப்ரெசென்ட். சரத் உங்கள் லைஃப் வந்துட்டு ஒரு தோனி அப்படிங்கிற ஒரு பேரல் எடுக்கலாம் இல்லையா ஆக்சுவலாக. ஏன்னா நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா சதர்ன் ரயில்வேல ஒர்க் பண்ணியிருக்கீங்க, ஒரு டிக்கெட் கலெக்டர் இருந்தீங்க. மாம்பலம் ரயில்வே ஸ்டேஷன்லங்க அதாவது நீங்கள் 2000 இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக சரத்தை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 2002 இருக்குமா டைப்ஸில் நீங்கள் 2001-2 டைப்ஸில் மாம்பலம் ரயில்வே ஸ்டேஷனில் நீங்கள் வந்து டிக்கெட் கலெக்டராக ஒர்க் பண்ணியிருந்தீங்க சதர்ன் ரயில்வேக்கு. ஸோ அந்த தோனி படம் பார்க்கும்போது அந்த ட்ரெயின் அந்த ஸ்டேஷனில் உட்காந்துருப்பார் அவர். அந்த மாதிரியான ஒரு சம்பவம் உங்கள் லைஃப்லேயும் நடந்தது இல்லையா? டெலஸ் மோர் அபவுட் தட். எவ்வளோ முக்கியமாக இருந்தது அந்த ஒரு டே உங்களுக்கு ஆக்சுவலாக வித் யுவர் ஃப்ரெண்ட்? ஸோ 2000 ஸ்கூல் முடிச்சிருந்தேன். ஸோ 12th முடிச்சிட்டேன். 12th முடிச்ச அப்புறமா ஐ வாண்ட் டு டேக் டேபிள் டென்னிஸ் தான் ப்ரொஃபஷனல் இருக்கணும்னு டிசைட் பண்ணிட்டோம் ஒரு 2 years முன்னாடி 10th முடிக்கும் போது. ஸோ அந்த 2000 ஸ்கூல் முடித்தோடனே எங்கள் அப்பா என்ன சொன்னார், என்னால் ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ண முடியல, 2 பேரும் விளாட்றீங்க, 2 பேரும் விளாட்றீங்க ஃபார் த ட்ரைனிங்
டோர்னமெண்ட்ஸ், ட்ராவல், எக்யூப்மெண்ட், இது எல்லாத்துக்கும் அவர் வந்து ஹி வாஸ் ஒர்க்கிங் இன்கம் டேக்ஸில் கிளரிக்கல் போஸ்ட்டில் இருந்தார் அண்ட் கோச்சிங் பண்ணிருந்தார். ஸோ அவர் சொல்லியிருந்தார், என்னால் சப்போர்ட் பண்ண முடியல, நீ தான் யூ வில் ஹாவ் டு சப்போர்ட் யுவர் செல்ஃப் ஸோ தட் ஹீ வில் பி ஏபிள் டு சப்போர்ட் த ஃபேமிலி அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனால் என்ன சொன்னார்னா, ஒரு வருஷம் நீ காலேஜ் போ, ஏன்னா ஐ வாண்ட் யூ டு ஹேவ் யுவர் காலேஜ் லைஃப் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த ஒரு வருஷம் காலேஜ் பண்ணேன், காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக விளையாடணும், மெட்ராஸ் யூனிவர்சிட்டிக்கு விளையாடி ஆல் இண்டியா கோல்டெலாம் வின் பண்ணியிருந்தோம். வின் பண்ணிவிட்டு ஐ ஜாயின்டு சதர்ன் ரயில்வே. ஸோ சதர்ன் ரயில்வே 2001 சேரும்போது ஜாயின் அஸ் அ டிக்கெட் கலெக்டர், ஸோ மாம்பலம் ஸ்டேஷன். ஸோ அந்த பீரியடில் தான் வந்து ஸ்டேட் லெவலில் அவுட்ரைடாக நம்பர் 1 இருந்தேன். லைக் யாருமே தொட முடியாது. லைக் 8 டோர்னமெண்ட் இருந்தால் 8 டோர்னமெண்ட் நான் தான் அடிப்பேன், அந்த மாதிரி இருந்தது. அவுட்ரைட்டாக எல்லா டோர்னமெண்ட்டும் நான் தான் வின் பண்ணிட்டுருந்தேன். பட் நேஷ்னல் லெவல் போகும்போதுக்கு செகண்ட் ரவுண்ட்லேயே தோற்றுருந்தேன். செகண்ட் ரவுண்ட் இல்லை மேக்ஸிமம் தேர்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட். அதுக்கப்புறம் நேஷ்னல்ஸுக்கு போனால் ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே தோற்று போயிட்டேன் அந்த வருஷம், 2001 வருஷம். ஸோ அது ரொம்ப டிமோட்டிவேட்டிங், ரொம்ப கஷ்டமாக இருந்தது அந்த டைமில். என்னடா இவ்வளோ கஷ்டப்படுறோம், எல்லாம் நல்லா தான் வந்துட்டுருக்கு, ஸ்டேட் லெவலில் நல்லா தான் ஆட்டிருக்கேன், நேஷ்னல் லெவலில் போய் வின் பண்ண முடியல, ஒன்றுமே பண்ண முடியல அப்படின்னு. ஸோ அந்த டைமில் தான் அப்போ வந்து 11 to 2 மாம்பலம் ஸ்டேஷனில் டிக்கெட் கலெக்ட் பண்ணோம். ஸோ மார்னிங் ப்ராக்டிஸ் பண்ணுவேன், போயிட்டு வந்துட்டு ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுட்டு அங்கே டிக்கெட் கலெக்ட் பண்ணணும். நிறைய வாட்டி வந்து சீனியருக்கு தான் கொடுத்துருவேன். யாராவது வித்தவுட் டிக்கெட்லாம் ட்ராவல் பண்ணாங்கன்னா சீனியர்ஸ்க்கு ஐ வுட் இது பண்ணுவேன். ஸோ அந்த டைமில் இருக்கும்போது ஒரு 1 o'clock லன்ச் டைம், எதுவுமே இல்லை பண்ணுறதுக்கு, எதுவும் இல்லாதபோது ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் ஹட் கம். நாங்கள் 2 பேரும் ட்ரெயின் பண்ணிருக்கோம். அவனும் அப்போதைக்கு ஐ திங்க் அவனும் அவன் ஆடினுருக்கான் இன்னும், ஹி வாஸ் ஸ்டில் பிளேயிங். ஸோ நாங்கள் போய் உட்காந்துட்ருக்கோம் ட்ரெயின் ஸ்டேஷனில், லன்ச் சாப்பிட்டுட்ருக்கோம். அண்ட் தென் இட்ஸ் லைக் நம்ம என்ன இவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கோம், ஸ்டேட் லெவலில் எல்லாம் வின் பண்ணுறோம், நேஷ்னல் போனால் ஒன்றுமே வர மாட்டேங்குது, ஆவனா நடக்குமா, நேஷ்னல் டீமில் வர முடியுமா அப்படின்ற டவுட் எனக்கு இருந்தது. அவன் இப்போ கூட என்ன மாமா தான் சொல்லுவான், மாமா நீ பண்ணுவடா, நீ வந்துடுடா, ஒன்றும் பயப்படாதடா, தைரியமாக இரு, யூஆர் ஆன் த ரைட் ட்ராக், யூ ஹேவ் த ரைட் ஆட்டிடியூட். அவன் இத்தனைக்கும் என்னோட சின்ன பையன், அவன் எனக்கு காலேஜில் ஜூனியர் கூட. ஸோ அவன் வந்து அப்படி சொல்லியிருந்தான். அண்ட் தென் அந்த படம் பார்க்கும்போது அந்த ஷாட் எக்ஸாக்டாக வருது அப்படியே. அவர் அங்கே உட்காந்துட்ருக்காரு அண்ட் இட்ஸ் ஸோ ஹேப்பன், நாங்கள் இப்போ பேசி முடிக்கும்போது ஒரு ட்ரெயின் வருது, இங்கே வந்து ட்ரெயின் போகுது அப்படியே. ஸோ படத்தில் வந்து இவங்க 2 பேர் உட்காந்து பேசியிருக்காங்க, அண்ட் தென் ட்ரெயின் போகுது. ஸோ அதே செல்ஃப் டவுட் அவருக்கு, தோனிக்கு இருக்குது. அண்ட் ஹீஸ் ஆஸ்கிங் த டிஆர்எம், அவரோட பாஸ் கிட்ட கேட்டிருந்தார். ஸோ அந்த சீன் பார்க்கும்போது இம்மீடியட்லி ஆக்சுவலி தட் ஃபுல்லாக கால் மீ அப், படம் பாடுறா அப்படின்னு. அந்த சீன் பார்த்தோன்னா கொஞ்சம் கண்ணில் யூனோ ஐ ஹேட் த டியர்ஸ் அண்ட் தட் வாஸ் அ வெரி டச்சிங் சீன். ஆக்சுவலி சீனும் ரொம்ப நல்லா எடுத்திருப்பாங்க, but also when I feel like very emotional scene, everybody could relate to it as a human being. நம்ம லைஃப்ல எல்லாருக்குமே வந்து ஒரு ஸ்டம்பிளிங் பிளாக், ஒரு பேரியர்னு ஒன்று இருக்கும் நமக்கு. அது முன்னாடி யாராவது ஒருத்தர் கூட பெருசாலாம் வேணாம், நீ உன்னால் பண்ண முடியும்னு சொல்கிறதுக்கு ஒருத்தர் இருந்தால் கூட லைஃப்பில் ஆக்சுவலாக அது போதும் இல்லையா சார்? அதுதான் இன்ஃபேக்ட் யூ ஆர் கிரேட்ஃபுல். அந்த டேல உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்தார் வந்து சொல்கிறதுக்குன்னு சொல்லி. நிறைய பேருக்கு இன்ஃபேக்ட் அந்த மாதிரி இல்லாமல் இருந்திருக்காங்க அந்த ரைட் டைம். வெரி மச். அதுதான் நான் சொல்கிறேன், எனக்கு சுற்றி இருந்த என்வாயர்மெண்ட் வந்து ரொம்பவே பாசிட்டிவாக என் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருந்தாங்க. ஸோ ஐ எம் வெரி வெரி கிரேட்ஃபுல் டு தி ஆல்மைட்டி யூனிவர்ஸ். நீங்கள் யார் வேணாலும் சொல்லுங்கள், அந்த மாதிரி கரெக்டான பீப்புளை வந்து என்னை சுற்றி வச்சுருந்தாங்க. தேர் நோ பீப்புள் ஹூ ஆர் ஃபால்ஸ் ஆர் ஓகே இவனை ஹவு டு வி மேக் யூஸ் ஆஃப் ஹிம், அந்த மாதிரி ஒரு இதில் வந்து யாருமே கூட அவ்வளோ இதுவாக இல்லை. தலை தோனியை பார்த்து சொல்லியிருக்கீங்களா? எப்போ பார்த்தீங்களா? பார்த்து சொல்ல முடியல? இல்லைங்க, பார்த்து இல்லை. ஐ ஹோப் ஐ கேன் see him sometime. நிறைய வாட்டி ஐ ஆல்சோ திங்க் ஐபிஎல்ல எங்கேயாவது போய் பார்க்கணும் அப்படின்னு. பட் அவரும் பிஸியாக இருக்கார். மேபி நவ் லேட்டர் ஆன் ஐ கேன். சரத், இந்த சைனா டேபிள் டென்னிஸ் காலேஜ் பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா? இந்தியாவில் அந்த மாதிரி ஒரு என்வாயன்மெண்ட் க்ரியேட் பண்ண முடியுமா, இல்லை மாதிரி ஒரு சிஸ்டமை கொண்டு வர முடியுமா? டூ யூ திங்க்? நீங்கள் என்ன 30,000 பேர்னு சொல்கிறீங்க அக்ராஸ் நம்ம நேஷனல் லெவலில், டிஃப்ரெண்ட் இதில் 30,000 பேர் ஆடாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பாப்புலேஷனை ஒரு 3 லட்சம் பேரை ஃபஸ்ட்டு கொண்டு வரதுக்கு என்ன மாதிரினா ஒரு ரோட் மேப் டியூ திங்க் ஷுட் பி தேர் இன் பிளேஸ்? ஆக்சுவலாக ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இது வந்து கிராஸ் ரூட் லெட்ஸ் சே டெவலப்மெண்ட்டோட. ஏன்னா டேபிள் டென்னிஸ் வந்து எல்லா ஸ்கூல்லையுமே இருக்குது. நீங்கள் குக்கிராமத்துக்கு கூட போங்க, ஒரு போர்டு தான் தேவை. ஒரு போர்டு, பசங்க சும்மா டேபிளில் கூட தட்டினுப்பானுங்க.
ஸோ டேபிள் டென்னிஸ் வந்து எல்லா இடத்துலையுமே இருக்குது. எக்ஸாம் பேடஸ்லாம் தட்டுறாங்க. சரி, எக்ஸாம் படித்து தட்ட முடியும். நீங்கள் மொபைல் ஃபோன் வச்சு மொபைல் வச்சு தட்டலாம், என்ன வேணால் பண்ணலாம். கரெக்ட். ஸோ அது வந்து ஸ்போர்ட் வந்து எல்லா இடத்துலையுமே இருக்குது. இப்போ நீங்கள் சின்ன வில்லேஜஸ் போனாலும், ரூரல் சைட் போனாலுமே, ஆர் எனி ரிசார்ட், எனி ஹோட்டல், ஆஃபீஸ், ஸ்கூல், காலேஜ், எங்கே போனாலுமே டேபிள் இருக்குது. ஸோ பசங்களால் டேபிள் டென்னிஸ் ஆட முடியும். இட் இஸ் ஜஸ்ட் தட் அவங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் வேணும் வேர் தே கேன் ப்ளே ரெகுலர்லி. ஸோ அது வந்து கிராஸ் ரூட் லெவலுக்கு போகணும். ஸோ டெவலப்மெண்ட்டோட இட் இஸ் கிவிங் தெம் ஃபர்ஸ்ட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு கம் அவுட் தேர் அண்ட் ப்ளே. ஸோ லெட்ஸ் சே இப்போ வந்து நம்ம இதில் வந்து டிஸ்ட்ரிக்ட், ஜோனல், ஸ்டேட், இந்த லெவல் ஆஃப் டோர்னமெண்ட்ஸ் அண்ட் தென் இப்போ சிஎம் ட்ரோஃபி இது இருக்குது. இந்த மாதிரி வந்து ஐ வுட் சே ஆல் ஓவர் இந்தியா இஃப் யூ ஆர் ஏபிள் டு get the kids to play table tennis or any sport for that matter, will be able to first increase the அந்த பேஸை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ண முடியும். நம்பர் ஆஃப் பிளேயர்ஸ் ஆமாம். ஸோ நம்ம ஸ்போர்ட் அவங்ககிட்ட எடுத்துகிட்டு போகணும் ஃபஸ்ட்டு. we should give them an opportunity to play the sport. let it be whatever they choose. அது அவங்களோட இஷ்டத்துக்கு தேர் ப்ரிஃபரன்ஸ்க்கு நம்ம we should let them do. பட் அட்லீஸ்ட் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ கிரிக்கெட், கால்ஃப், பாஸ்கெட் பால் எல்லாமே நீங்கள் when you're able to மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது அதுலேருந்து எதாவது ஒன்று இது எனக்கு பிடிச்சிருந்தது. ஆர் இட் மைட் பி அந்த ஊரில் வந்து ஆல்ரெடி ஏதாவது சமைச்சு இருக்கலாம். ஆர் சம் கோச் குட் பி தேர் ஆர் சம்திங், ஏதாவது ஒன்று அப்படின்னு. ஏன்னா நான் இப்போ ரீசெண்டாக பார்த்தேன், நீங்கள் ஒலிம்பிக்ஸ் போகிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஈவெண்ட்டில் ஒன்று பார்ட்டிசிபேட் பண்ணீங்க. ஐ வாஸ் தேர் ஃபார் தட் ஈவெண்ட். அங்கே எனக்கு தெரிஞ்ச ஒரு 150 குழந்தைங்க வந்துட்டு உங்களை வந்துட்டு லிட்டரலாக இது நீங்கள் நிற்க முடியல அந்தளவுக்கு தள்ளிட்டாங்க உங்களை லிட்டரலாக இல்லையா? ஏன்னா அவ்வளோ பேர் ஆட்டோகிராஃப் கேட்டு உங்களுடைய பழைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்து வந்து உங்கள்கிட்ட சிக்னேச்சர்லாம் வாங்கினாங்க. ஸோ தேர் இஸ் டெஃபினெட்லி ரோல் மாடல் லைக் யூ. 5 டைம் ஒலிம்பியன் அப்படிங்கிறது இஸ் நோ ஜோக். எஸ்பெஷலி வேறு நம்ம டேபிள் டென்னிஸ் நம்ம தெரியும் என்னமான இதுலேருந்து வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 2004 ஆரம்பிச்சு 20 இயர்ஸாக நீங்கள் அந்த ஃபீல்டில் நின்று ஒரு இன்டர்நேஷனல் லெவலில் திருப்பி குவாலிஃபை ஆகுதுங்கிறதே ஆஸ் யூ செட் இஸ் அ வெரி டஃப் திங். ஏன்னா ரேங்கிங் சிஸ்டம்லாம் உங்களுக்கு நிறைய இருக்குது, குவாலிஃபிகேஷன்லாம். ஸோ ஒரு ரோல் மாடலாக ஆஸ் அ ரோல் மாடல் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உங்கள் ரோலை இந்த ஃபியூச்சர் நெக்ஸ்ட் 10 இயர்ஸில் இதை கிராஸ் ரூட் லெவலில் போனோம்னா இட் ஹஸ் பீன் லாட் ஆஃப் ஒர்க் தட் நீட்ஸ் டு பி டன். எப்படி நீங்கள் அதை பார்க்குறீங்க? யூ ஆஸ் என்ன சொல்கிறது, ஒரு ஆக்சுவலாக இப்போ வந்து கொஞ்சம் கவர்மெண்ட் சைட்லேருந்து கொஞ்சம் தேர்ஸ் பீன் ப்ரிட்டி நல்ல சப்போர்ட்டே சொல்லலாம். இப்போ கேலோ இண்டியா கேம்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து கொஞ்சம் கிராஸ் ரூட் லெவலுக்கு போகுது, கொஞ்சம் இட்ஸ் ஏபிள் டு அந்த லெவலுக்கு போக முடியுது. பட் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இன்னும் டீப்பர் பெனிட்ரேட் பண்ணணும்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன தான் பண்ணாலுமே ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ணலன்னா முடியாது. ஸோ நம்ம ஸ்டேட்டும் வந்து இப்போ ஸ்லோவாக தே ஹவ் ஆல்சோ அண்டர்ஸ்டுட் தட் டேலண்ட் ஐடென்டிஃபிகேஷன் கிராஸ் ரூட் லெவலில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்ற நல்லா பண்ணிட்டு வராங்க. ஸோ இந்த டைமில் வந்து ஐ வாண்ட் டு ஆல்சோ ஹெல்ப் தெம் பில்ட் அப் ஒரு மானிட்டரிங் ப்ராசஸ் இஃப் யூ ஆர் ஏபிள் டு கெட் இட் அண்ட் ஹெல்ப் தெம் நர்ச்சர் த டேலண்ட். அண்ட் அட் த சேம் டைம் ரெண்டுமே ஐ ஃபீல் லைக் கிராஸ் ரூட்டும் அண்ட் எலீட்டும் இது ரெண்டுத்தையும் நம்ம சேர்த்து எடுத்துகிட்டு போனால் நடுவில் இருக்கிற ப்ராசஸ் கொஞ்சம் ஈஸியாக வந்துடும். அஃப்கோர்ஸ் இட்ஸ் கோயிங் டு பி வெரி வெரி டஃப். ஏன்னா ஒன்று எலீட் பார்க்கணும், இல்லைன்னா கிராஸ் ரூட் பார்க்கணும். ரெண்டுமே மிக்ஸ் பண்ணால் ரொம்ப கஷ்டமாக இருக்க போகுது. பட் ஒரு பாத்வே கொடுக்கணும் பசங்களுக்கு. ஸோ நான் கிராஸ் ரூட்லேருந்து ஒரு ஸ்டேட் லெவலில் வரணும், ஸ்டேட் லெவல்லேருந்து நேஷனல் லெவல் வரணும், நேஷனல் லெவலில் இன்டர்நேஷ்னல் போகணும், இன்டர்நேஷ்னல் இருக்கும்போது அந்த எலீட்டுக்கு போனால் ஐ பி ஏபிள் டு பெர்ஃபார்ம் அட் த இன்டர்நேஷ்னல் லெவல் அப்படின்ற ஒரு பாத்வே வந்து அவங்களுக்கு நம்ம கரெக்டாக கொடுக்கணும். விச் சேனலில் வந்து சூப்பர் பக்காவாக வச்சுருக்காங்க, அவங்க ஃபுல் ப்ரூஃபாக வச்சுருக்காங்க அந்த சிஸ்டமை. ஸோ அதை வந்து இஃப் யூ ஆர் ஏபிள் டு ஸ்லோலி நர்ச்சர் அண்ட் அந்த ஒரு சிஸ்டமை நம்ம இஃப் யூ கேன் புட் இட் இன் பிளேஸ். ஸோ இன் 10 இயர்ஸ் டைம் நம்ம இந்தியாவும் ஒரு ஸ்போர்ட்டிங் நேஷனாக வரும். நம்ம ஸ்போர்ட்டிங் நேஷனாக வந்தால் தான் வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் மெடல்ஸ் வின் பண்ண முடியும். ஒரு ஒலிம்பிக்ஸ் ஆகட்டும், ஏஷியன் கேம்ஸ் ஆகட்டும், காமன்வெல்த் கேம்ஸ் ஆகட்டும், நம்ம எல்லா ஸ்போர்ட்லேயுமே மெடல் டேலியில் ஹையராக இருப்போம். ஸோ இதுதான் வந்து அங்கே இருக்கிற லெட்ஸே ஒரு சைனா ஆகட்டும், யூஎஸ்ஏ ஆகட்டும், இல்லை ஃப்ரான்ஸ் ஆகட்டும், கிரேட் பிரிட்டன் ஆகட்டும், இவங்க எல்லாருமே வந்து ஸ்போர்ட்டை வந்து ப்ரொஃபஷ்னலாக கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷமாக விளையாட்டுருக்காங்க. கரெக்ட். ஸோ நம்ம வந்து லாஸ்ட்டு ஒரு 10 வருஷமாக தான் ப்ரொஃபஷ்னல் சைடுக்கே வந்திருக்கோம். இன்ஃபேக்ட் எனக்கு 2009 2010லலாம் கூட ஈவன் தோ எஸ்டாப்ளிஷ்ட் காமன்வெல்த் கோல்டு மெடலிஸ்ட்டாக இருந்தால் கூட நீ வாட் ஆர் யூ டூயிங் ஃபார் லிவிங் தான் கேட்பாங்க. நீ ஸ்போர்ட்ஸா, ஸ்போர்ட்ஸில் உனக்கு அவ்வளோ சம்பாத்தியம் இருக்கா, சம்பாத்தியம் இருக்கா, உனக்கு வேலை இருக்கா அப்படின்ற மாதிரி தான் கேட்பாங்க. பட் நவ்
இந்த ஒரு 10 இயர்ஸ் தேங்க்ஸ் டு ஐபிஎல் ஒன்று, தேங்க்ஸ் டு ஃப்ரான்ச்சைசி பேஸ்டு பேசிக்லி ஐபிஎல் வந்து ப்ரொஃபஷனல் ஆகிடுறாங்க. அது கிரிக்கெட் ஆஸ் சச் அந்த ஒரு ப்ரொஃபஷனலிசம், மோர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ப்ரொஃபஷனலாக ஆகியிருக்காங்க. ஸோ லெட்ஸ் சே ஸ்போர்ட்ஸ் மேனேஜர்ஸ் ஆகட்டும், ஃபிசியோஸ் ஆகட்டும், ஸ்ட்ரென்த் அண்ட் கண்டிஷனிங் பிளேயர்ஸ் வந்து ஓகே என்னால் ட்ரைனிங் ஃபெசிலிட்டிஸ்க்கு நினச்ச நேரத்துக்கு போய் ப்ராக்டிஸ் பண்ண முடியும். அதுவும் அண்ட் ஓகே நான் ஒரு டீமுக்கு வரலன்னா என்னோட லைஃப் இந்த அட்லீஸ்ட் ஒரு இந்த இயர் இந்த 12 monthsக்கு ஐ வில் பி ஏபிள் டு சர்வைவ் ஆர் என்னால் ஐ கேன் ஹேவ் மை லைஃப் ஸ்டைல் அப்படின்ற மாதிரி ஒரு இது கொடுத்துரும். அண்ட் அட் த சேம் டைம் அந்த ஐபிஎல் ஆரம்பித்த அந்த பீரியடில் தான் வந்து நம்மளுக்கு 2008 ஒலிம்பிக் கேம்ஸ் அண்ட் 2012 ஒலிம்பிக் கேம்ஸில் மெடல்ஸ் கொஞ்சம் கூடி வந்தது. ஸோ சைனா நேவால், அபினவ் கோல்டு அடிச்சாங்க 2008, விஜேந்தர் அவர் பாக்ஸிங்கில் எடுத்துன்னு வந்தார். சைனா நேவால் ஆக்சுவலாக 2008 அவர் குவார்டர் ஃபைனல் தான் தோத்தாங்க. பட் இட் ஆல்மோஸ்ட் வாஸ் அ சென்சேஷன். அவர் மெடல் வின் பண்ண மாதிரியே இதுதான் இருந்தது. அந்த மாதிரி அத்லீட்ஸ்லாம் வந்து நல்லா பண்ண ஆரம்பிக்கும் போது தட் இஸ் வென் ஓகே அப்படின்ற ஒரு இது மோர் கவர்மெண்ட் ஆல்சோ ஸ்டார்டட் ஃபோக்கஸிங் ஆன் இட். அண்ட் நிறைய நான் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ஸும் வந்து அந்த எலீட் ஸ்போர்ட்டை சப்போர்ட் பண்ணி நவ் தேவ் அண்டர்ஸ்டுட் ஓகே எலீட் ஸ்போர்ட் மட்டும் இல்லை, இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு கோ டு கிராஸ் ரூட் லெவல். இப்போ இந்த சைனா பற்றி நீங்கள் பேசிகிட்டு இருந்தோம் ஷரத். ஒன் திங் தட்ஸ் வென் ஐ ரெட் த்ரூ ஆர் டிட் சம் ரிசர்ச் வாட் ஐ அண்டர்ஸ்டாண்ட் இஸ் அவங்க ரிசல்ட்ஸ் பேஸ்டாக பெருசாக ஒன்றும் யோசிக்கிறதே இல்லை. ஒரு 15 வயசு பையனோ பொண்ணோ தோத்தா கூட தே ஹாவ் சர்டன் ஒரு ஃபார்முலா மாதிரி வச்சுருக்காங்கன்னு நான் படிச்சிருந்தேன். டெக்னிக்ஸ் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. தே பிலீவ் ஓகே ஜெயிக்கலாம் கூட பரவாயில்ல, லெட் தம் கண்டினியூ அந்த ஒரு 17-18 வரைக்கும் தே டேக் கேர் ஆஃப் அண்ட் தென் ரிசல்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்லி இவென்ச்சுவலி இட் கம்ஸ் அப்படின்னு தான் அவங்க படித்தோம். பட் நம்ம ஆஸ் அ கல்ச்சராகவே பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் ரிசல்ட்ஸ் ட்ரிவனாக தான் இருக்கும். இப்போ சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு சின்ன வயசில் எந்த அகாடமியாக வச்சுக்கோங்க, ஸ்போர்ட்ஸ் என்ன ஸ்போர்ட்ஸ் ஒரு 4 மேட்ச் தோற்றுன்னு வச்சுக்கோங்களேன், நம்பர் 1 பேரண்ட்ஸ்க்கே கான்ஃபிடன்ஸ் போயிடும். காலகாலத்தில் சும்மா ஏன்ச்சனடா போகிறோம் கூட்டு போனோம், இது நம்ம போயிட்டு பாவம் பையனுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை போல இருக்குது, சரியாக வரல போல இருக்குது அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கும். கோச்சஸ்க்கே வந்துட்டு நம்ம ரிசல்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணணும் பிகாஸ் பேரண்ட்ஸ் ஆர் இன்வெஸ்டிங் ஸோ மச் ஆஃப் தேர் டைம் அண்ட் மணி இன்டு இட். நான் ரிசல்ட்ஸ் காமிக்கலன்னு சொல்லிட்டா தென் ஓகே நம்ம சரியாக கோச் பண்ணலன்ற ஒரு பயம் அவங்களுக்குள்ள இருக்குது. தட் இஸ் அகைன் அ செகண்டரி ஃபேக்டர். ஸோ நீங்கள் சுற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம தலை தோனி சொல்கிற மாதிரி ட்ரஸ்ட் த ப்ராசஸ், ரிசல்ட்ஸை யோசிக்காதீங்கன்னு சொல்கிறோமே தவிர பட் ஒரு கிராஸ் ரூட் லெவலில் அந்த ப்ராசஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் ரிசல்ட்ஸ் தான் ஆக்சுவலாக ட்ரைவ் பண்ணுது இல்லையா? யூ திங்க் அந்த மென்டல் ஷிஃப்ட் எப்போ வரும்னு நினைக்கிறீங்க, அது எப்படி வரணும்னு நினைக்கிறீங்க? அது வந்து நம்ம ஜென்ரல் லைஃப்லேயே நம்ம அப்படி தான் பார்க்குறோம். நம்ம இவ்வளோ வேலை செஞ்சால் நம்மளுக்கு இவ்வளோ காசு வருது தான் நம்ம பார்க்குறோம் தவிர ஓகே நம்ம இவ்வளோ வேலை இன்றைக்கி செஞ்சு நாளைக்கு செஞ்சு நாளைக்கு செஞ்சால் ஒரு வாரத்துக்கு அப்புறம் நம்மளால் எவ்வளோ சம்பாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸ் நம்ம எங்கேயுமே யோசிக்கிறது இல்லை. நீங்கள் சொன்ன மாதிரி சின்ன வயசுலேயே வந்து ஓகே வின் பண்ணணும் அப்படின்றது தாட் ப்ராசஸ் வந்து கோச்சுக்கு, பேரண்ட்டுக்கு, பிளேயருக்கு அப்படியே தான் போய்ட்டுருக்கு தவிர ஓகே இவனை வந்து நம்ம ஒரு சீனியர் லெவலில், ஏன்னா எண்ட் ஆஃப் த டே இப்போ பர்ஃபார்மன்ஸ் இப்போ நான் 10 times நேஷ்னல் சாம்பியன்னா சீனியர்ஸில் தான். எத்தனையோ பேர் ஜூனியர்ஸில் இதில் அடிச்சிருக்காங்க. இப்போ லெட்ஸ் சே சத்யன் ஒரு எக்ஸாம்பிள் இருக்கான். சத்யன் எல்லா ஏஜ் கேட்டகரியிலையுமே நேஷ்னல் சாம்பியன். அந்த மாதிரி இருக்காங்க, நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. Under 10 Under 12 நேஷ்னல் சாம்பியன், Under 14 நேஷ்னல் சாம்பியன், Under 17 நேஷ்னல் சாம்பியன், Under 21 நேஷ்னல் சாம்பியன். ஆனால் 2 time நேஷ்னல் சாம்பியன் தான் சொல்லுவாங்க, ஏன்னா சீனியர் தான் நேஷ்னல் சாம்பியன். ஸோ எண்ட் ஆஃப் த டே இட் இஸ் இன் த சீனியர்ஸ் விச் யூ டூ. அது வந்து நிறைய பேர் கொஞ்சம் விஷனே வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது. ஓகே இவனை எப்படி நம்ம ஸ்டேட் நம்பர் 1 ஆக்கணும், ஸ்டேட் நம்பர் 1 ஆக்குறது பெரிய விஷயமே கிடையாது. இன் டுடேஸ் வேர்ல்ட் இஃப் யூர் ஏபிள் டு புட் த நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் நம்ம ஆகிடலாம். ப்ராக்டிஸ் தான் ஷியர் தான். பட் இட்ஸ் அபவுட் ஓகே நம்ம வந்து கண்டினியூஸாக நம்ம இதை பர்சிஸ்டண்ட்டாக நம்ம எவ்வளோ நாள் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்றது தான் வந்து நம்மளுக்கு லாங் டேர்ம் க்ரோத் கொடுக்கும். அண்ட் லைக் யூ செட் பிளேயர்ஸ் ஆகட்டும், கோச்சஸ் அண்ட் பேரண்ட்ஸ், மோர் தென் த பிளேயர் ஐ வுட் சே இந்த இடத்துல கோச் அண்ட் பேரண்ட்டோட இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. டக்குன்னு அவங்க நேஷனல் சாம்பியன் ஆகிடணும். ஸோ இப்போது நீங்கள் ஆஸ் அ பேரண்ட் இப்போ பையனை வந்து ஒரு இன்ஜினியர் ஆக்கணும்னா யூ ஆர் வில்லிங் டு வெயிட் 16 years, 12 years ஆஃப் ஸ்கூல், 4 years ஆஃப் காலேஜ் கிராஜுவேஷன், 16 years நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க. ஒரு சாம்பியன் ஆனோன்னா மட்டும் ஒரே வருஷம், அடுத்த வருஷத்தில் இன்றைக்கி போட்டிங்கன்னா நான் அடுத்த வருஷம் அவன் சாம்பியன் ஆகிடணும். இது எந்த விதத்தில் இது எல்லாத்துலையும் ஏறி ஓட்டலாம்னு நினைக்கிறேன். ஐ திங்க் எவ்ரி அகாடமி டிசர்வ்ஸ் டு ஆக்சுவலி ஹேவ் திஸ் அஸ் அ போஸ்டர் நினைக்கிறேன். ஷரத் கமல், இட் டேக் 16 years டு ப்ரொடியூஸ் அன் இன்ஜினியர், ஹவு கேன் யூ ப்ரொடியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நினைக்கிறேன். ஒரு நேஷனல் சாம்பியன் ஆகணும்னா அட்லீஸ்ட் ஒரு 5 வருஷமாக அந்த பையனுக்கோ பொண்ணுக்கோ ஓகே புரிய வைக்கணும். ஏன்னா தேர் ஆல்சோ கம்மிங், ஒரு பிஞ்சு வயசில் வராங்க சின்ன பசங்க பாவம். அவங்க
the Plus amount of அவங்களுக்குமே ஒரு pressure peer you pressure put up, இருக்கும்ல. the amount of pressure you put on them and the society putting on them, it's like, okay man, first you go out, you play, you enjoy. First நீ கேமை புரிஞ்சுக்கோ, நீ ட்ரை பண்ணு, ஃபிசிக்கலாக ஒர்க் பண்ணு, பில்ட் பண்ணிக்கோ. மென்டல் பார்ட் வில் ஆட்டோமேட்டிக்லி கம் இன் டு த இது. பட் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோடனே மென்டல் பார்ட் நீ வின் பண்ணி அவனுக்கு ப்ரெஷர் விஸ்டாண்ட் பண்ணலன்னா நீ சாம்பியன் கிடையாது. ஆன் தி ஃப்ளிப் சைட் ஆஸ் அ பேரண்டாக நம்ம ஏன்னா நீ யூர் ஆல்சோ பேரண்ட், உங்களுக்குமே தெரியும். பிகாஸ் யுவர் அ ஸ்போர்ட்ஸ் யுவர் அத்லெட், ஒரு எலிட் அத்லெட், ஒரு ஒலிம்பிக்ஸில் நீங்கள் போய் பண்ணியிருக்கீங்கன்றதுலாம் யூ நோ வாட் இட் டேக்ஸ் டு பி தேர் அண்ட் யூ வில் பி ஹேவ் தட். உங்களுக்கு தெரியும், ஓகே இங்கே வெயிட் பண்ணோம், ஓகே திஸ் இஸ் த ப்ராப்ளம் உங்களுக்கு தெரியும். இப்போ நீங்கள் சொல்லலாம் 16 இயர்ஸ் நான் இன்ஜினியர் வெயிட் பண்ணுறேன், தென் ஆஸ் அ பேரண்ட் எனக்கு ஷோராக தெரியும் 10 வருஷம் கழிச்சு அவனுக்கு ஒரு வேலை கிடைக்க போது, அவன் லைஃப் செட்டில் ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்குன்னு ஒரு அம்மாவோ இல்லை அப்பாவோ கேட்பாங்க. வேறு நான் டேபிள் டென்னிஸ்லாம் 5 வருஷம் எஃபர்ட் போட்டேன், திடீர்னு பையன் இன்ஜுரி ஆயிடுச்சு, நான் வரல, என் பொண்ணுக்கு இன்ஜுரி ஆயிடுச்சு, என்னால் ஆட முடியல, இல்லை கான்ஃபிடன்ஸே போயிடுச்சு, நான் ஜெயிக்க முடியல அப்படின்ற போது அந்த கல்ச்சராக நம்ம டூ திங்க் வி ஸ்டில் நாட் தேர் இல்லை டு அக்செப்ட் தட். ஓகே 5 வருஷம் நான் வேஸ்ட் பண்ணிட்டேன் டேபிள் டென்னிஸ், அந்த ஒரு லைனில் போயிடுதில்ல. இல்லை ஆக்சுவலாக அதுதான் வந்து நம்ம தப்பாக பார்க்குறோம். அஃப்கோர்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி அகாடமிக்ஸ் இது படித்தா இந்த வேலை கிடைக்கும். ஸ்போர்ட்டில் ஒரே ஒரு சாம்பியன், கரெக்ட், ஒரு அவனை பற்றி தான் பேசுவீங்க. ஒரு கோல்டு மெடல் தான். உசைன் போல்ட் ஃபர்ஸ்ட் வந்தார், செகண்ட் யார் வந்தாங்க தெரியாது. கரெக்ட், நீலாம் ஸ்டாங் தான் இதுவும். அவ்வளோதான். ஸோ அந்த விதத்தில் வந்து ஸ்போர்ட் இஸ் வெரி கொஞ்சம் அது ஒரு இட்ஸ் அ ஹார்ட் ஃபீல்ட் டு பெர்ஃபார்ம் அண்ட் சஸ்டெயின். அது ஒரு கஷ்டமான இது. பட் ஆன் த கான்ட்ரரி, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஃப்ளிப் சைடு பார்த்தீங்கன்னா வந்து பேரண்ட்ஸ்க்கு வந்து மெனி டைம்ஸ் நான் என்ன பார்க்குறேன்னா, என்னோட சின்ன வயசுலேருந்து நான் என்ன பார்த்துருக்கேன்னா, மோஸ்ட் ஆஃப் த பேரண்ட்ஸ் தே ஆர் யூஸிங் ஸ்போர்ட் டு கெட் அ ஸ்போர்ட்ஸ் கோட்டா. எதர் காலேஜில் சீட்டோ யூனிவர்சிட்டி ஆடி போகிறது, யூனிவர்சிட்டி ஆடி ஒரு நல்ல ஹையர் எஜுகேஷன் போயிட்டு அப்படியே அதை வச்சு கார்பரேட் சைடில் போகிறது. ஆர் ரொம்ப கொஞ்சம் மிடில் கிளாஸ் ஆர் லோவர் மிடில் கிளாஸ்லேருந்து வரும்போது ஒரு கவர்மெண்ட் ஜாப் வேணும் அப்படின்ற நிறைய இருக்குது, நீங்கள் பார்த்துருக்கோம் நம்ம. ஸோ அந்த ப்ரொசீஜருக்கு நீங்கள் 4-5 இயர்ஸ் நீங்கள் கஷ்டப்பட்டீங்கன்னா போதும். ஸோ தென் there's basically a mismatch in the vision. If the coach is looking at international level and the parent is looking at okay நாளைக்கு நான் காலேஜ் சீட்டு வந்தால் போதும் அப்படின்னு ஒரு மினிமம் கேரண்டி செக்யூரிட்டி மாதிரி அப்படின்னு இருந்தால், தென் நீங்கள் வந்து ரெகுலராக கோச்சிங் கிளாஸ் வாரத்தில் டெய்லி 2 days ஆட வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் வாரத்தில் 4 நாள் ஆடினா கூட நீங்கள் காலேஜ் சீட்டு உங்களுக்கு இப்போ இருக்கிற இதில் வந்து யூ வில் பி ஏபிள் டு கெட் ப்ராப்பர் காலேஜ் சீட்ஸ். அண்ட் பட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் அந்த வருஷம் வேஸ்ட் ஆகலை உங்களுக்கு. You are investing your time, your effort, your energy into becoming a holistic human being. So sport teaches you a lot of நிறைய attributes உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கோம். இப்போ வந்து ஜென்ரலாக ஆஃபீஸ் கார்ப்பரேட் சைட்லேயே பாருங்களேன், எவனா ஒருத்தன் ஸ்போர்ட்ஸ் ஆடினானா சின்ன வயசில், அவனால் his managerial skills, his ability to work on a team, his sense of commitment, இதெல்லாம் வந்து ஹையராக இருக்கும் than a person who is not done sport. So அந்த ஒரு இதுக்காது just I would say have sport as a way of life. புரியுது சார். சரத், இந்த ஆஸ் அன் அத்லெட் ஒரு சிலருக்கு நமக்கு ஒரு ட்ரீம் இருக்கும், இந்த அத்லெட் நம்ம பார்த்தோம்டா, இவர் தானே நம்ம ரோல் மாடல், இவர் ஆல்ரெடி பார்த்துடக்கூடாது எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. வென் யூ ஃபர்ஸ்ட் காட் இன் 2004 அந்த ஏத்தன்ஸ் ஒலிம்பிக்ஸில் நீங்கள் போகும்போது உங்களுக்கு டெஃபினட்டாக நிறைய அந்த பக்கெட் லிஸ்ட் இருந்திருக்கும். ஓகே இவரை பார்க்கணும், ஓகே இவரை பார்க்கணும், இவர்கிட்ட இதை கேட்கணும், அவர்கிட்ட அதை கேட்கணும்னு சொல்லிட்டு டெஃபினட்டாக நீங்கள் மைண்டில் வச்சுருப்பீங்க. அந்த மாதிரி யாராச்சும் பார்த்தீங்களா? யார்கிட்ட என்ன கேட்டிங்க? அதான் நடந்துச்சாங்க? ஆக்சுவலாக இவங்கள பார்க்கணும் அவங்கள பார்க்கணுன்னு எனக்கு நான் எதிர்கூட பார்க்கல, அவங்களெல்லாம் பார்ப்பேனா அப்படின்னு, ஏதோ ஒலிம்பிக்ஸ் போகிறேன் அப்படின்னு போயிட்டேன். பட் அங்கே போய் 2004 இது ஏத்தன்ஸ் ஒலிம்பிக்ஸில். ஸோ அங்கே போய் ஃபஸ்ட்டு டேஸ் ஒரு 5 days முன்னாடி போயிருந்தோம் மேட்ச்சுக்கு முன்னாடி. ஸோ ஒன் ஆஃப் த ஃபஸ்ட் இனிஷியல் டேஸ். ஸோ ப்ராக்டிஸ் முடிச்சிட்டோம், மார்னிங் ப்ராக்டிஸ் முடிச்சுட்டு தனியாக ஐ வாஸ் கோயிங் ஃபார் லஞ்ச். ஏன்னா அப்போது நான் கோச்சு முகமது ஹசீன் 3 பேர் தான் இருந்தோம். இது ஒன்லி டிடி. ஸோ அந்த டைமில் நானும் சின்ன பையனால எனக்கு மீதி ஸ்போர்ட்டில் நம்ம இந்தியன் கண்டிஜென்ட்லேயே பெருசாக யாருமே தெரியாது. ஸோ அந்த இதில் வந்து லஞ்சுக்கு போயிருந்தேன். லஞ்சுக்கு போகும்போது சடனாக ஆப்போசிட் சைட்லேருந்து ஒருத்தர் டென்னிஸ் பேக் போட்டுனுக்காரு, முடியை விரிச்சிட்டு போகிறாரு. அப்படி க்ராஸ் பண்ணுறோம், 2 பேரும் க்ராஸ் பண்ணும்போது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்காரு அப்படின்னு க்ராஸ் பண்ணி நான் போய் அவர் பேக்கு டெபாசிட் பண்ண போயிருந்தார், அங்கே கொடுத்துட்டு வரணும் அவர். நான் உள்ளே போயிட்டேன். உள்ளே போய் சாப்பாடு எடுக்கும்போது ஐயோ இது ராஜர் ஃபெடரர்
அப்படின்னு. ஏன்னா ராஜர் ஃபெடரர் அப்போ குடுமி போட்டு விளையாடுவார் டை பண்ணிவிட்டு. ஒரு ஹேர் அப்படி லெட் லூஸ் பண்ணோடனே ஐ குடன்ட் ரெகக்னைஸ். அண்ட் ஆல்சோ நேரில் பார்க்கும்போது, ஸ்க்ரீனில் பார்க்கும்போது கொஞ்சம் சின்னதாக தெரிவாங்க. நேரில் பார்க்கும்போது இவ்வளோ பெருசாக இருக்காரு, மேசிவ், ஹியூஜ், அவ்வளோ டாலாக, அவ்வளோ ப்ராட் ஷோல்டர்ஸ், முடி வேற வச்சுட்டாரா, அப்படியே யாரோ பெரிய இது மாதிரி வேறு ஏதோ அத்லீட் மாதிரி இருந்தது. அப்புறமா ஓகே ஆகுது ராஜர் ஃபெடரர் சொல்லிட்டு என் சாப்பாடு எடுத்து போய் ரொம்ப தேடி அப்போ அங்கே ஒலிம்பிக்ஸில் வந்து லைனாக இருக்கும். கேன்டீனில் கேஃப்டீரியாவில் ரோவாக டேபிள்ஸ் 100 சேர் வரும். அந்த மாதிரி ஒரு ரோவுக்கு 100 சேர் இருக்கும். அவர் இடத்துல உட்காந்துருந்தார். ஒரு 4-5 சேர் தள்ளி போய் அதே டேபிளில் உட்காந்தேன். ஸோ ஜஸ்ட் டு சே தட் ஓகே ராஜர் ஃபெடரர் நான் உட்காந்து லஞ்சு சாப்பிட்ருக்கேன் அப்படின்னு. ஸோ அதுதான் என்னோட. அப்போ கையில் ஃபோன் எடுத்துன்னு போவீங்களா? கேமரா ஃபோன் அப்போல்லாம் இல்லையே. அப்போ எதுவுமே இல்லையே. ஒரு செல்ஃபி கூட எடுக்கல, விட்டாங்க. என்ன எதுவுமே இல்லை. வரலாறு முக்கியம். என்ன பண்ணுறது இப்போ? ஜஸ்ட் நான் ஞாபகம் தான் வச்சுக்க முடியும் இல்லையா? வெரி நைஸ். ஸோ வேற என்னெல்லாம் கற்றுக்கிட்டீங்க? பார்த்து வியந்து போய் எல்லாம் உங்களுக்கு ஒரு லேர்னிங் இருந்துச்சு அந்த மாதிரி 2-3 ஒலிம்பிக்ஸில்? ஏன்னா இட் வாஸ் அ நியூ அரினா ஃபார் யூல. அவ்வளோ பேர் நீங்கள் பார்க்குறீங்க, ஆல் லெஜெண்ட்ஸ் இன் தேர் ஓன் டொமைன்ஸ் ஆர் ஃபீல்ட்ஸ். அவங்கள பார்த்துட்டு நீங்கள் என்ன இப்படி பண்ணுறாங்க இவங்க, நம்மளாம் இப்படி பண்ணிட்டு இருக்கோம், அந்த மாதிரிலாம் யோசிச்சிங்களா? முதல்ல டேபிள் டென்னிஸில் எப்படி பார்த்து, எங்கே பார்த்து பயங்கரமாக ஒரு அஸ்டானிஷ்? ஆக்சுவலாக மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் அந்த 2004 நான் கற்றுக்கின ஒரு ஒரு ஐட்டம் வந்து இது வரைக்கும் ஐ ஃபாலோ. அப்போ வந்து ஒரு வேர்ல்டு சாம்பியன், இன்னொரு யூரோப்பியன் சாம்பியன், ஒரு டாப் பிளேயர், யூரோப்பியன் பிளேயர். ஸோ 2 பேருமே யூரோப், ஒருத்தர் ஸ்வீடர், ஒருத்தர் கிரீஸ்லேருந்து. அவங்க 2 பேரும் ஃபஸ்ட் ரவுண்ட் மேட்ச் ஆயிருந்தது. ஸோ அந்த ஸ்வீடிஷ் பிளேயர் ஹூ வாஸ் அ வேர்ல்டு சாம்பியன், வேர்ல்டு சாம்பியன், அவர் தோற்று போயிட்டார். ஸோ அவரோட இன்டர்வியூ மிக்ஸ் ஜோனில் நான் அப்போ தான் ஜஸ்ட் பாசிங் பை. ஸோ அவர் கேட்கும்போது அவர் சொன்னார், ஒரு இன்டர்வியூ கேட்டாங்க. ஸோ ஃபஸ்ட் ரவுண்டே தோத்துட்டீங்க, டு யூ ரிக்ரெட் அப்படின்னு கேட்டாங்க. அவர் சொன்னார், இல்லை, ஐ டோன்ட் ரிக்ரெட், பிகாஸ் வாட் எவர் ஐ குட் டூ வித்தின் மை ப்ரிப்பரேஷன் வித் கன்சர்னிங் மை செல்ஃப், ஐ டிட் இட் டு த பெஸ்ட் பாசிபிள் வே. ரிசல்ட் வாஸ் நாட் இன் மை ஃபேவர், பட் அட்லீஸ்ட் த ப்ரிப்பரேஷன் வாஸ் வாட் ஐ வாண்டட் டு டூ. அதனால் நோ ரெக்ரெட் அப்படின்னாரு. வாவ், எவ்வளோ ஈஸியாக சொல்லிட்டு போயிட்டாங்கப்பா அப்படின்ற மாதிரி அப்போ தோணிச்சு. இன்ஃபேக்ட் ஈவன் நவ் யூ செட் த சேம் இல்லையா? நீங்கள் இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் ஒன், ஏன்னா நாங்கள் எல்லாருமே யூ வில் கோ டு நெக்ஸ்ட் ஒரு 4-5 ஸ்டெப் போவீங்கன்னு நினச்சோம் இந்த வாட்டி. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி யூனோ சம்டைம்ஸ் இட் டசன்ட் ஹேப்பன் லைக் நம்ம யோசிச்ச மாதிரி நடக்காது. அண்ட் இந்த வாட்டி ட்ராவுமே நான் டீமே பார்த்து சைனாவா அப்படின்னு எனக்கே ஒரு ஷாக்காக இருந்தது, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் கொஞ்சம் இது வந்து நாங்களும் மேபி எனி அதர் டீம், அது அப்பார்ட் ஃப்ரம் சைனா ப்ராபப்ளி இருந்த ஃபார்முக்கு கொஞ்சம் கேர்ள்ஸ் மாதிரி நாங்களும் ஒரு குவார்டர் ஃபைனல்ஸ் தான். பிகாஸ் ஃபார் என்னோட இதில் வந்து குவார்டர் ஃபைனல் அட் தி ஒலிம்பிக் கேம்ஸே வந்து இஸ் அ ஹெட்லைன். இஸ் கேர்ள்ஸ் பிளேயிங் குவார்டர் ஃபைனல்ஸே வந்து ஹெட்லைன், பெரிய ஹெட்லைன். நான் ஃப்ரம் வேர் இந்தியா வாஸ், நான் ஆரம்பிக்கும் போது both of them went to the round of 16 இந்த வாட்டி. மணிகா பத்ரா அண்ட் ஸ்ரீஜா 2 பேருமே வந்தாங்க. ஸோ நான் ஆரம்பிக்கும் போது 2004 இந்தியாவோட ரேங்கிங் 36 40 அந்த மாதிரி இருந்தோம். அங்கேருந்து இப்போ வந்து டாப் 8 வந்திருக்கோம். என்னோடய சிங்கிள்ஸ் ரேங்கிங் 400. ஸோ அந்த இடத்துலேருந்து நம்ம இப்போ வந்து ரெகுலராக அந்த 30s பக்கத்தில் இருக்கும். ஸோ இட்ஸ் பீன் அ வெரி லாங் ஜேர்னி, பட் வெரி சக்ஸஸ்ஃபுல் அண்ட் ஹாப்பி ஜேர்னி. ஐ எம் ரியலி ஹாப்பி இவ்வளோ தூரம் நம்ம இந்தியன் டேபிள் டென்னிஸ்க்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம். ஷரத், இப்போ ரீசெண்டாக அர்ச்சனா காமத் அவங்களுடைய நியூஸ் ஒன்று படித்தேன். தட் அவங்க வந்து டிடி வேண்டாம், நான் போய் படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டிசிஷன் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு. தோ வி கம்ப்ளீட்லி ரெஸ்பெக்ட் ஹர் டிசிஷன். பட் எனக்கு வந்து ஒரு ஷாக்காக இருந்தது. பிகாஸ் அஸ் அ ப்ராட்காஸ்டர் வந்துட்டு த வே ஷி பிளேட், த வே ஷி ஃபாட் அண்ட் ஒன் அண்ட் காட் இந்தியா பேக் இன் டு தட் குவார்டர் ஃபைனல் கேம் அகேன்ஸ்ட் ஜெர்மனி. நம்பவே முடியல. ஒரு 2 weeks in டைமில் இந்த மாதிரி நான் ஃபஸ்ட்டு ஓகே தான் ஃபேக் நியூஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கேன். திருப்பியும் ஐ கேப்ட் ரீடிங் இட் அகைன் அண்ட் அகைன் ஜஸ்ட் டு ரீகன்ஃபார்ம். பட் எனக்கு ரொம்ப ஷாக்காக இருந்தது. உங்களுக்கு எப்படி இருந்தது? ஹவு டு யூ சீ தட்? ஏன்னா ஒரு ஒலிம்பியன் இந்த மாதிரி வந்துட்டு அடுத்த 2 weeks சொல்கிறாங்கன்றது எனக்கு ரொம்ப ஷாக்காக இருந்தது. ஆமாம், இட்ஸ் ஆக்சுவலி அது மீடியா கூட கொஞ்சம் நெகட்டிவ், ரொம்ப ஆக்சுவலி ஐ வுட் சே ரொம்ப நெகட்டிவாக போர்ட்ரே பண்ணியிருந்தாங்க. சேயிங் தட் ஸ்போர்ட்டில் வந்து ஃப்யூச்சரே கிடையாது, அதனால தான் அவங்க விட்டு போகிறாங்க அப்படின்னு. தட்ஸ் நாட் த கேஸ். அவள் ஃபஸ்ட்லேருந்தே போத் பேரண்ட்ஸ் ஆர் டாக்டர்ஸ். ஸோ அவளுக்கு ஷியான் அகடமிக் ஓரியன்டேஷன் கிளியராக அந்த சைடு இருந்தது. இட்ஸ் ஜஸ்ட் தட் டைமிங் வாஸ் வெரி ஒலிம்பிக்ஸில் ஹைலைட் அந்த டைமில் வந்து. ஸோ நான் போகிற முன்னாடி நான் சொல்லிட்டு போனேன் திஸ் வில் பி மை ஃபைனல் ஒலிம்பிக்ஸ்னு. அவங்க வந்து அப்புறமா சொல்கிறாங்க. பட் யா அகெயின் நீங்கள் சொன்ன மாதிரி இட் இஸ் தேர் பெர்ஸ்பெக்டிவ். பர்சனலி என் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஓகே, அஃப்கோர்ஸ் லாட் ஆஃப் ரிசோர்ஸஸ் ஹேவ் பீன் ஸ்பெண்ட் ஆன் மேக்கிங் அ பிளேயர் லைக் ஹர். யூத் ஒலிம்பிக் கேம்ஸில் 4th ஃபினிஷ் பண்ணியிருந்தா 2018.
யங்கஸ்ட் நேஷ்னல் சாம்பியன், கரெக்ட். இப்போ ஒலிம்பிக் கேம்ஸில் இந்த மாதிரி ஃபேண்டாஸ்டிக்கான பெர்ஃபார்மன்ஸ். ஸோ அந்த மாதிரி இன்னொரு பிளேயரை நம்ம உருவாக்கணும்னா இன்னும் ஒரு 15 வருஷம் ஆகும். ஸோ அகெயின் வில் ஹேவ் டு ஸ்டார்ட். ஒரு வேர்ல்ட் பீட்டர் ஒரு லெவலில் வந்து ஜெயிச்சிருக்காங்க அகேன்ஸ்ட் ஜெர்மனி ஒரு மேட்ச். அது இன்னொரு 15 இயர்ஸ் ஆகும். ஸோ அந்த இதில் வந்து டேபிள் டென்னிஸ்க்கு தான் திஸ் இஸ் அ மேஜர் லாஸ் ஐ வுட் சே. அஃப்கோர்ஸ் வுட் லைக் டு விஷ் ஹர் ஆல் தி பெஸ்ட் இன் வாட் எவர் ஷீஸ் டூயிங். ஏன்னா ஷீஸ் அ வெரி குட் கிட், ஷீஸ் அ வெரி வெல் ஆர்கனைஸ்ட் டிசிப்ளின்ட் கிட். அவங்க எந்த ஃபீல்டில் போனாலுமே நல்லா பண்ணுவாங்க. டேபிள் டென்னிஸ்க்கு தான் திஸ் இஸ் பீன் அ மேஜர் லாஸ் ஐ வுட் சே. ஷரத், இப்போ இந்த யூடிடி நீங்கள் ஆடிட்டு இருக்கீங்க இல்லையா, ப்ளஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்பான்சர் ஒருத்தவங்க வந்து பண்ணுறாங்க. இட்ஸ் அ ப்ராப்பர் வெல் ரன் சூப்பர்பான ஒரு டோர்னமெண்ட். நிறைய பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சிட்டு இருக்கு. ஒரு நேஷனல் லெவலில் வந்து ஒரு ரெக்கனிங் கொடுக்குற ஒரு ரெகக்னிஷன் கிடைக்கக்கூடிய ஒரு அளவுக்கான ஒரு டோர்னமெண்ட் இது. இந்த மாதிரி டியூ சி இன்னும் எவ்வளோ டோர்னமெண்ட்ஸ் நடக்கணும்னு நினைக்கிறீங்க? அந்த கிராஸ் ரூட் லெவல்லேருந்து ஒரு ஸ்கூல்ஸுக்கு மேலே நடக்கணுமா? என்ன மாதிரி வேர் டு யூ சி ஓகே இதை பண்ணால் மேபி இதுலேருந்து ஒரு 10 பேர் அடுத்த லெவலுக்கு போயிடுவாங்க அப்படின்ற ஒரு ஃபீலிங் வேர் டு யூ சி இட் ஷுட் ஹேப்பன்? நிறைய வந்து ஆக்சுவலாக நம்ம இன்டர்நேஷ்னல் டோர்னமெண்ட்ஸ் கூட நடத்தணும். ரொம்ப நாள் ஆகுது நம்ம இந்தியா வந்து இன்டர்நேஷ்னல் டோர்னமெண்ட்ஸ் ஹோஸ்ட் பண்ணி. லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸாக வந்து நம்ம கோவாவில் WTT ஸ்மாஷ்னு சொல்லிட்டு பண்ணிட்டுருக்கோம். பட் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம நிறைய ஈவெண்ட்ஸே ஜூனியர் ஏஷியன்ஸ் நடத்தியிருக்கோம், சாஃப் நடத்துவோம் ரெகுலராக, சவுத் ஏஷியன் கேம்ஸ், சவுத் ஏஷியன் சாம்பியன்ஷிப்ஸ் நடத்துவோம், ஏஷியா கப் நடத்துவோம் சீனியர்ஸ்க்கு, ஏஷியன் சாம்பியன்ஷிப்ஸ் ஒரு 2 வாட்டி நடத்தியிருக்கோம். ஸோ நம்ம வந்து இன்னும் ஃபஸ்ட்டு நேஷ்னல் பாடி லெட்ஸ் சே ஃபெடரேஷன் வந்து ஹேஸ் டு இன்வெஸ்ட் லாட் இன் டு கெட்டிங் தீஸ் டோர்னமெண்ட்ஸ் ஸோ தட் நம்ம ஊர் பசங்களுக்கு என்னென்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், நம்ம ஊரில் ஒரு இன்டர்நேஷ்னல் டோர்னமெண்ட் ஆடினா நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக ஆடுவோம். அதே வெளியூரில் போய் ஆடினா கொஞ்சம் பயந்து விளையாடுவோம். ஸோ நம்ம இங்கே விளையாடும்போது அந்த பிளேயர்ஸ் நம்ம அடிக்கும்போது தட் கிவ்ஸ் அஸ் த ரைட் கான்ஃபிடென்ஸ். அண்ட் எஸ்பெஷலாக யூடிடி மாதிரி டோர்னமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2017 ஆரம்பிக்கும் போது பெஸ்ட்டு பிளேயர்ஸ் ஆஃப் த டோர்னமெண்ட் ஜி சத்யன், மணிகா பத்ரா. அவங்க 2 பேர் தான் 2018 அவங்க தே அவுட் ஷோன், தே அவுட்ஷைன்ட் எவ்ரி திங். அந்த மாதிரி ஒரு ரேஞ்சுக்கு வந்தாங்க. நெக்ஸ்ட் 2018 பார்த்தீங்கன்னா வந்து மனோ டக்கர், அர்ச்சனா காமத் 2 பேரும் ஜூனியர் வேர்ல்டு நம்பர் 1, ஜூனியர் வேர்ல்டு நம்பர் 1 மனோ டக்கர். யூத் ஒலிம்பிக் கேம்ஸ் 4th. அதுக்கு அடுத்த சீசன் வந்து சுதீர்த்தா முகர்ஜி, அவள் வந்து ஒலிம்பிக் கேம்ஸுக்கு குவாலிஃபை ஆன ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேயர்ஸ். ஸோ அந்த மாதிரி சீசன் ஆன் சீசன் தீஸ் இன்டர்நேஷ்னல் ஈவெண்ட்ஸ் கிவ் அஸ் த லான்ச் பேட். அந்த யங் டேலண்ட்ஸ்க்கு வந்து அந்த கரெக்ட் லான்ச் பேட் கொடுக்குது. ஸோ இது வந்து நம்ம ரெகுலராக இன்னும் ஒரு யூனோ இது ஒரு 2 ஈவெண்ட் தான் பண்ணுறோம். இஃப் யூர் ஏபிள் டு டூ 3-4 ஈவெண்ட்ஸ் இட்ஸ் அஃப்கோர்ஸ் இட் இஸ் லாட் ஆஃப் ஃபினான்ஷியல் காஸ்ட் கன்ஸ்ட்ரெயின்ட் நிறைய இருக்குது. ஸோ இந்த இடத்துல தான் வந்து கார்ப்பரேட் சப்போர்ட் நம்மளுக்கு வேணும். கவர்மெண்ட் இஸ் பீன் ஏபிள் டு டூ இட்ஸ் ஓன் சப்போர்ட். கவர்மெண்ட் வந்து தேர் இஸ் நோ ரிக்ரெட் அட் ஆல் சேயிங் கவர்மெண்ட் இது பண்ண மாட்டாங்க அப்படின்னு. எஸ்பெஷலி நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் கூட ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்போர்ட்டிங் பாலிசிஸ் வச்சுருக்கோம். அண்ட் முந்தானேத்து 2 days ago also when we met the sports minister, ஆமாம், அவர் சொல்லியிருந்தார் இந்த வருஷம் we want to have 100 appointments in state government அப்படின்னு. 100 appointments வந்து அக்ராஸ் so many sports. இட்ஸ் நல்ல ஒரு இது நல்ல ஒரு ஸ்டார்ட் யூனோ ஃபார் எவ்ரிபடி டு ஹாவ் அ கெரியர் இன் ஸ்போர்ட். ஸோ த கவர்மெண்ட் வந்து இட்ஸ் பீன் டூயிங், அவங்களால பண்ண முடியுது. பட் வேர் ஐ ஃபீல் இஸ் த கார்ப்பரேட் சப்போர்ட் இஸ் வேர் we need to get them in, get involved. So சொல்கிற corporate, when I reach out to the corporates, all that I say is stick to one sport. ஒரு ஸ்போர்ட்டை நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், கொஞ்சம் இன்டெப்த் போங்க, see what is necessary, வரைக்கும் போங்க, see what is necessary. நீங்கள் உங்கள் கம்பெனி எப்படி டெவலப் பண்ணுறீங்களோ, நீங்கள் ஒரு ப்ராடக்ட் தானே இது பண்ணுறீங்க விற்கிறீங்க, அதே மாதிரி ஒரு ஸ்போர்ட் எடுங்க, கொஞ்சம் இன்டெப்த் போங்க, you will be able to solve lot of problems in our country. எஸ்பெஷலி ஸ்போர்ட்டிங் ஈகோ சிஸ்டமில் நிறைய பிரச்சனை சால்வ் ஆகிடும். ஸோ தட் இஸ் வேர் ஐ வுட் அர்ஜ் ஃபார் மோர் கார்ப்பரேட் சப்போர்ட். ரைட். ஷரத், ஒரு குவிக் ரேபிட் ஃபயர் உங்களோட. இதுங்க நான் கொஸ்டின் எடுத்துக்கிறேன். ஓகே ஷரத், லெட்ஸ் ஸ்டார்ட் த ரேபிட் ஃபயர். இஃப் யுவர் லைஃப் வாஸ் அ மூவி, வாட் வுட் பி த டைட்டில்? யார் நடிக்கணும் அதில் இந்த கேரக்டரா? யார் நடிக்கணும்னா என்ன நடிக்க விட்ருங்க. டாக்டர்ஸ்லாம் பார்த்துக்கோங்கப்பா, ஒரு ஆக்டர் இங்கே இருக்காரு ரெடியா? இல்லை டைட்டில் ஆஃப் த மூவி வந்து ஆக்சுவலாக கியூரியஸ் கேஸ் ஆஃப் பெஞ்சமின் பட்டன் தான் வைக்கணும். ஏன்னா ரிவர்ஸில் தான் எல்லாம் நடந்துகிட்ருக்கு. ஆஸ் ஐம் கெட்டிங் ஓல்டர், பர்ஃபார்மன்ஸஸ் இஸ் அப்படியே பீக் ஆகிட்டே போயிட்டுருக்கு. ஸோ
சம்திங் ஆன் அந்த அந்த இது லைன்ஸில் வி கேன் கோ இட். ரைட். த மோஸ்ட் ரிபலியஸ் திங் தட் யூ ஹவ் எவர் டன்? பேட்டை உடச்சிட்டேன். அப்படியா? எப்போ? உடச்சிருக்கேன் நிறைய இடத்துல. 2 இடத்துல எனக்கு ஞாபகம் இருந்து. ஒன்று வந்து இந்த ஒலிம்பிக் கேம்ஸ் சிங்கிள்ஸ் தோத்த அப்புறமா, விச் இஸ் அ வெரி பேட் எக்ஸாம்பிள், பட் வாட் டு டூ. கோச்சே வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஷாட். ஏன்னா ஜென்ரலாக நான் உடைக்க மாட்டேன். அது ஃபஸ்ட்டு டைம் உடைக்கும் போது வந்து 13 years old. கிளப்பில் மேட்ச் தோற்றேன், அப்படியே உடைச்சேன். எங்கள் அப்பா, நான் உடைச்ச ஸ்பீட்லேயே எங்கள் அப்பா என்னை போட்டு பலார்னு ஒன்று வச்சார். பிகாஸ் அஃப்கோர்ஸ் அந்த டைமில் பையிங் பேட் ஃபார் மை டேட் வாஸ் லைக் வெரி வெரி எக்ஸ்பென்சிவ் அண்ட் யூனோ இட் வாஸ் டஃப். ஸோ அதுக்கப்புறமா உடைக்கக்கூடாதுன்னு நினச்சிருந்தேன். பட் தென் இட்ஸ் ஒலிம்பிக்ஸ். கெட் இட். பட் தட்ஸ் அ வே ஆஃப் லெட்டிங் யுவர் ஃப்ரஸ்ட்ரேஷன். வேறு ஆப்ஷனும் கிடையாது இல்லையா அந்த டைமில்? ப்ரெஷர் ஜென்ரலைசி அகெயின் கண்ட்ரோல் பண்ணணும் எமோஷன்ஸை. தட் இஸ் ஹவு சாம்பியன் இஸ் மேட். நம்ம எல்லாருக்கும் கற்றுக் கொடுத்துட்ருக்கோம். அந்த டைமில் நம்ம பண்ணக்கூடாது. பட் சம்டைம்ஸ் இட் கோஸ் பியாண்ட், நம்மளை மீறி போயிடும். ஒன் செலிபிரிட்டி யூ வுட் லவ் டு ஸ்வாப் லைஃப்ஸ் வித் ஃபார் அ டே? ஆக்சுவலாக வேணாங்க, செலிப்ரிட்டியோட வேணாம். அவங்க லைஃப் இப்போ எனக்கே இவ்வளோ ப்ரெஸ்ஸு இன்டர்வியூ இருந்தால் அவங்களுக்கு எவ்வளோ இருக்கும். அட்லீஸ்ட் நான் ஒரு ஐ கேன் கோ டு மால் வாட்ச் அ மூவி. அவங்களால அது கூட பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். I would like to swap it to, let's say, a younger Sharath Kamal or probably கொஞ்சம் quieter life back in the days. Describe yourself in one word. ஒரே வேர்ட்னா perseverance is something which is right. Your guilty pleasure? Sweets, Indian sweets. ரசகுல்லா ஆகட்டும், திருப்பதி லட்டு ஆகட்டும், எனிதிங் ஃபார் தட் மேட்டர். ஸ்வீட்னு எழுதுனா போதும். that is the tough one. ஓகே, இதில் நிறைய காமன் நிறைய பேருக்கு இருக்குது. ஒன் சீக்ரெட் டேலண்ட் நோபடி நோஸ் அபவுட் யூ? அப்படிலாம் எதுவும் இல்லைங்க. இருந்தால் அதை பெருசாக்கிக்கலாம். சீக்ரெட் டேலண்ட் இருக்காது இருந்தீங்க. ரைட். ஹூ இஸ் த லாஸ்ட் பர்சன் யூ ஸ்டாக்ட் ஆன் சோஷியல் மீடியா? ஐ ஸ்டாக்ட் ஆன் சோஷியல் மீடியாவா? ஆக்சுவலாக இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஏன்னா 1008 பேர் இப்போ அதிகமாக ஃபாலோ பண்ணுறாங்க. எஸ்பெஷலி இந்த ஒலிம்பிக்ஸ்க்கு அப்புறமா லாட் ஆஃப் பீப்புள் ஃபாலோயிங் மீ. லாட் ஆஃப் கொஞ்சம் ஹேட் கமெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் அதிகமாக வருது. ஸோ அதனால என்ன மாதிரி ஆக்சுவலாக ஹேட் கமெண்ட்ஸ் வருது? ஹவு டு யூ சீ தட்? போதும், யூ ரிட்டையர், வை யூ வேஸ்டிங் இந்தியாஸ் மணி, வை ஆர் யூ தேர் அட் தி ஒலிம்பிக் கேம்ஸ், அந்த மாதிரிலாம் வரும். ஸோ ஹவு டு யூ டேக் தட் ஆக்சுவலி? ஏன்னா நீங்கள் பார்க்குறீங்க, உங்கள் ஃபேமிலியெலாம் பார்ப்பாங்கல்ல. இனிஷியலி இட் வாஸ் டஃப். ஏன்னா இவ்வளோ நாள் வந்து இட் வாஸ் அ வெரி ஆர்கானிக் க்ரோத் தட் ஐ ஹேட். ஸோ வெல் விஷர்ஸ் தான் ஃபாலோவர்ஸாக இருந்தாங்க. இந்த ஒலிம்பிக் டைமில் வந்து ஐ திங்க் கொஞ்சம் நிறைய இந்த மாதிரி வந்துட்டானுங்க. ஸோ அவங்க இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்தது, யூனோ, கிவ் வே டு யங்ஸ்டர்ஸ். யூ ஜஸ்ட் சூஸ் டு இக்னோர் இட், அவ்வளோதான். I have to. There's no other choice. Of course, initially I got a bit கொஞ்சம் emotional ஆனேன். But then I thought, okay. If you were invisible for a day, what's the first thing you would do? Invisible for a day na, actually I would just go spend time with my kids. ஸோ அவங்களோட, ஸோ யாருக்குமே தெரியாமல் ஜஸ்ட் பி வித் தெம். ஐ டோன்ட் நோ இஃப் இது அவங்களுக்கு இன்விசிபிளாக இருக்கணுமா இல்லையான்னு தெரியாது. அவங்களுக்கே நீங்கள் விசிலாக இருக்க மாட்டீங்க. டோட்டலாக இன்விசிபிள். டோட்டலி இன்விசிபிள்னா அப்போது ப்ராப்ளி கெட் இன் டு ஸ்கூல் வித் தெம் அண்ட் சி how they do. And also I think also going back to school also, எனக்கு I like getting back into school. No, college days or school days I feel you are more connected with, and right. Those are days which are a lot fun. சின்ன வயசில் வந்து நம்ம எப்போ பெரிய ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். Now we are like, okay, when can we go back to school days? What's your biggest goal right now? So in the Olympics முடிஞ்சப்பமா, the next goal for me is, okay, I haven't been able to get an Olympic medal in my career. How do I make it possible for the next generation? So அந்த லைனில் தான் I've been thinking. Great. And that is what I'm going to do. Sharath Kamal the coach. எப்படி ராகுல் டிராவிட் கோச் கிடையாது. கோச் இல்லை. I want to be more an administrator, have built the ecosystem. கோச்சாக வந்தால் வந்து எனக்கு ஒரு லிமிட்டேஷன்ஸ் வந்துடும். அண்ட் it's like I'm competing against the other coaches. I don't want to compete. I want to get these coaches all together, make sure எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்ட் கொடுத்து, ஓகே, we need to improve ஒரு ஜென்ரேஷன்ஸ் ஆஃப் பிளேயர்ஸ் வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும்.
அப்படின்ற ஒரு இது வந்து தட்ஸ் த டைம் ஃப்ரேம் ஐ எம் கிவிங் மை செல்ஃப். you would have seen the ஒரு பெயின் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு இன்னும் பெட்டரா தெரியும் இல்லையா? ஓகே திஸ் இஸ் தி ஏரியா ஆஃப் டு அட்ரஸ் அப்படின்றது யூ ஃபீல். அண்ட் ரீசெண்ட் டைம்ஸில் இந்த லாஸ்ட் 2 இயர்ஸில் வந்து ஐஓஏல அத்லீட் கமிஷனாக இருந்து ஐடிடிஎஃப்ல அத்லீட் கமிஷனாக இருக்கிறதுனால ஐம் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் த பிஸ்னஸ் சைட் ஆஃப் இட், தி ஆர்கனைசேஷன் சைட் ஆஃப் இட், த பொலிட்டிக்கல் சைட் ஆஃப் இட்டும் புரியுது. இப்போ வந்து ஆஸ் அன் அத்லீட் இது இருந்தால் இது போதுமே, எங்களுக்கு இந்த பால் தான் வேணும் அப்படின்ற மாதிரி ஈஸியாக சொல்லிவிடுவோம். ஆர்கனைசர் தான் தெரியும் அந்த பால் வாங்குறதுக்கு அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. காஸ்ட்டில் அவைலபிலிட்டி இருக்கணும் ஃபஸ்ட்டு. அந்த அவங்க ஆர்டர் பண்ணியிருப்பாங்க, வந்திருக்காது, அந்த டைமுக்கு வந்திருக்காது. ஸோ நம்ம ஈஸியாக சொல்லிடுவோம் அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ இந்த சைடு வந்தப்போ தான் தெரியுது ஓகே இவங்களும் ட்ரை பண்ணாங்க. அஃப்கோர்ஸ் இட்ஸ் நாட் எவ்ரிதிங் இஸ் நாட் பேட், எவ்ரிதிங் இஸ் நாட் குட். பட் நம்ம எவ்வளோ நல்லது பண்ண முடியும் டு மேக் ஷுர் தட் தீஸ் பிளேயர்ஸ் ஆர் ஏபிள் டு பர்ஃபார்ம் அட் தேர் பெஸ்ட். ஏன்னா மீதி கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து லெட்ஸ் சே ஒலிம்பிக் கமிட்டி ஆகட்டும், ஃபெடரேஷன் ஆகட்டும், நம்ம ஊரில் கூட சில ஸ்பெசிஃபிக் ஃபெடரேஷன்ஸில் அத்லீட்ஸை தான் போய் அந்த பொசிஷன்ஸில் உட்காந்துட்ருக்காங்க. ஸோ தட் தே நோ வாட் ஹேஸ் டு பி டன், ரூட் காஸ் எங்கே ப்ராப்ளம் இருக்குன்னு அட்ரஸ் தெரிஞ்சு. இப்போ ராஜவர்தன் ரத்தோடு வந்து 2016 2014 அவர் செலக்ட் ஆனப்போ 2016 நாங்கள் we were inducted into TOPS டார்கெட் ஒலிம்பிக் போர்டிங் ஸ்கீம். ஸோ அந்த ஸ்கீமில் வந்ததுலேருந்து நேராக மணி கேம் டு அவர் பேங்க் அக்கௌண்ட். அதுக்கு முன்னாடிலாம் எப்படி போகும்னா ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டிலேருந்து ஃபெடரேஷனுக்கு போவோம், ஃபெடரேஷன்லேருந்து நம்மளுக்கு வரும், அவர் ஃபெடரேஷன்லேயே 2-3 கை மாறும், இங்கே போவோம் அங்கே போவோம். ஸோ பை த டைம் த பிளேயர் ஃபாலோஸ் தட் அப் அண்ட் கெட்ஸ் தட் மணி இன் டு ஹிஸ் அக்கௌண்ட் 3-4 வருஷம் ஆகிடும். நிறைய வாட்டி எனக்கே ஆயிருக்கு. நான் பாரிஸ் பீஜிங் ஒலிம்பிக் கேம்ஸ் 2008 போட்ட ஃப்ளைட் ஃபேர் 60,000 ரூபாய். அந்த டைமில் 60,000 ரூபாய் இட் வாஸ் 3 times மை சேலரி வாட் ஐ வாஸ் earning back then. அந்த 60,000 ரூபாய் வந்து எனக்கு 2012 கிடைக்குது. ஸோ தட்ஸ் ஆல்சோ பிகாஸ் வேர் ஜஸ்ட் ஆன் டோர்னமெண்ட்ஸ் இங்கே அங்கேன்னு போயிட்டுருக்கோம், எது யாரோட ஃபாலோ அப் பண்ணணும் தெரியல. ஸோ அவர் ஹீ நியூ தட் பிகாஸ் ஹி வாஸ் அ ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஹிம்செல்ஃப். அவர் ஸ்போர்ட் மினிஸ்டர் ஆனோடனே தீஸ் ஆர் சர்டன் திங்ஸ் விச் ஹீ காட் ஸ்ட்ரீம் லைன். நைஸ், சூப்பர் எக்ஸாம்பிள் சொன்னீங்க ஷரத். இதெல்லாம் சம்டைம்ஸ் நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது தான் தெரியும் அந்தந்த ஒரு அத்லெட்ஸுக்கு. ஏன்னா அந்த டைமில் வந்துட்டு ஒரு 20,000 நம்ம சொல்கிறோம், 50,000 சொல்கிறோம், பட் அது எவ்வளோ பெரிய ப்ராப்ளமாக அவங்களுக்கு இருக்கும். அந்த டைமில் ஃபினான்ஷியல் கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கக்கூடாது, ஆனால் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். அடுத்த டோர்னமெண்ட் போகணும், இங்கே நம்ம எங்கே பண்ண போகிறோம், பட்ஜெட் இருக்குது, அங்கே இருக்குது. வெரி வேலிட். ஹூ இன்ஸ்பைர்ஸ் யூ த மோஸ்ட் அண்ட் ஒய்? எனக்கு ஃபார் மீ த பிக்கஸ்ட் சோர்ஸ் ஆஃப் இன்ஸ்பிரேஷன் இஸ் ஃப்ரம் த ஸ்போர்ட் தாங்க. டேபிள் டென்னிஸ் என்ற ஒரு ஸ்போர்ட்லேருந்து தான் இதை நம்ம ஹவு ஐ கேன் டூ பெட்டர் இன் இட் அப்படின்றது தான் வந்து இட்ஸ் பீன் ஏபிள் டு கீப் மீ அலைவ் ஃபார் so long. வாட்ஸ் த பெஸ்ட் அட்வைஸ் யூ எவர் ரிசீவ்ட்? நான் சொன்ன மாதிரி அந்த 2004 ப்ரிப்பரேஷன் இஸ் கீ அண்ட் ஆல் தட் யூ ஹேவ் இஸ் ப்ரிப்பரேஷன். ஸோ கிருஷ்ணர் அர்ஜுனுக்கு பகவத்கீதையில் சொன்னது தான், டூ வாட் யூ கேன் டூ இன் யுவர் ஹேண்ட்ஸ், லீவ் த ரெஸ்ட் டு தி ஆல்மைட்டி ஆஃப் தி யூனிவர்ஸ். வாட்ஸ் த ரீசன்ட் சேலஞ்ச் யூ ஹவ் ஓவர்கம்? இந்த பாரிஸ் ஒலிம்பிக் கேம்ஸ்க்கு டீம் குவாலிஃபிகேஷன் தாங்க. இது வந்து டோக்கியோவில் வி மிஸ்ட் அவுட், ஒரே ஒரு ஸ்பாட்னால மிஸ் பண்ணியிருந்தோம். ஒரு டோர்னமெண்ட்டில் நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க இண்டிவிஜுவல்ஸோட டீம் ஈவெண்ட்லாம் பெட்டர் சான்ஸ் ஃபஸ்ட் இருக்குது டீம்னு சொல்லிட்டு குவார்டர் ஃபைனல்ஸ் வரைக்கும் உமன்ஸ் டீம் போய் அங்கே விட்டாங்க. எஸ், ஸோ அந்த சேலஞ்சை வந்து ஓகே இது இந்த வாட்டி நம்ம எப்படியாவது எடுத்து இதை பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஒரு இது ஐ ஹேட் இட் ஃபார் மை செல்ஃப். அண்ட் தென் சத்யன், ஹர்மித் இவங்க எல்லாம் கூட வி ஆல் ஒர்க்ட் இன் தி சேம் கோல் இன் மைண்ட். ரைட். ஒன் லாஸ்ட் கொஸ்டின், வாட்ஸ் த ஒன் திங் யூ ஆர் கிரேட்ஃபுல் ஃபார் டுடே? கோர்ஸுங்க இட்ஸ் மை ஃபேமிலி. ஐ வுட் சே ஃபேமிலி இந்த மாதிரி அமையலைன்னா ஐ வுடன்ட் பி வாட் ஐ ஆம் டுடே. ஸோ ஐ வுட் லைக் டு தேங்க். இன்ஃபேக்ட் நீங்கள் ஜெர்மனிலையும் இந்தியாலையும் மாற்றி ஷிஃப்ட் பண்ணிட்டு இருந்தாங்களா அவங்க? ஃபஸ்ட்டு மை பேரண்ட்ஸ் ஆஸ் அ யங் கிட் அவங்க சப்போர்ட். அதுக்கப்புறமா மை ஒய்ஃப் coming into my life without any understanding of sport. ஸோ அவங்க அந்த மாதிரி ஒரு சப்போர்ட் பண்ணி அவங்க மூவ் பண்ணிட்டாங்க. ஏன்னா she saw that I was struggling in Europe என்னோட ப்ரொஃபஷ்னல் இதில். ஸோ she said நான் வீட்டுக்கு போகிறேன், எங்கள் அம்மா வீட்டில் இருக்கேன், you just focus on your sport, will you come back when it's இதுன்னு whenever you feel comfortable with that ன்னு சொல்லிட்டு she gave me a free hand to getting better in the sport. ஷரத், இட் வாஸ் லவ்லி டாக்கிங் டு யூ ஷரத். நிறைய இன்புட்ஸ் கொடுத்தீங்க, நிறைய பேருக்கு ஹோப் கொடுத்துருக்கீங்க.
ஸோ இந்தியா டேபிள் டென்னிஸ்ல டெஃபினட்டாக நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டரோ நிச்சயமாக கெப்பாசிட்டி இந்தியா மெல்லடிக்கும் போது நீங்கள் அதில் ஒரு பெரிய பங்காக இருக்கணும் அப்படிங்கிறது எங்களோட விஷயம் இருக்குது. மக்களே, இது வரைக்கும் நீங்கள் வந்து பிரேக்கிங் பேரியர்ஸ் வித் பேக்ஸில் ஷரத் கமலை கேட்டுருந்தீங்க. அவர் சொன்னதெல்லாம் ஷரத், தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகெயின். டேக் ஆஃப் ஸ்டாம்ப் சேனலை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.